அறிவிக்கிறார்கள் என்று சொல்கிறார்களே, அலியிடம் ஆசிமை தவிர இந்த ஹதீஸை கேட்டது யார்? நம்பகமானவர்கள் சொல்லணும். அடுத்து அன்புக்குரியவர்களே, ஆசிமை பற்றிய தகவல் இருக்கிறது. அந்த தகவல் ஒரு சிலர் அவரை பற்றி குறை கூறி இருக்கின்றார்கள். அதை பற்றி நாம் இங்கு என்ன செய்யறோம்? விளக்குறோம். இந்த குறை ஆசிமின் மூலமாக ஏற்பட்டதல்ல. யார் மூலமாக ஏற்பட்டதல்ல? ஆசிமின் மூலமாக இந்த தவறு ஏற்பட்டதல்ல. ஆசிமிடமிருந்து சில அறிவிப்பாளர்கள் அறிவிக்கின்றார்கள், அவர்கள் மூலமாகத்தான் இந்த பலா ஏற்படுகிறது என்பதை இதுல தஹதீப் என்ற நூலில் அந்த செய்தியை குறிப்பிடுகிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டா, அதாவது இப்னு சஅத் என்பவர் சொல்கிறார், கான திக்கத்தன் வலஹு அஹாதீஸ், இவர் நம்பகமானவர் தான், இவருக்கு பல ஹதீஸ்கள் இருக்குன்னு சொல்றார். பஸ்ஸார் என்பவர் சொல்கிறாரு, என்ன ஹுவ சாலஹுல் ஹதீதி, இப்படின்னு இவரை பற்றி திக்கத்தின் நம்பகமானவர் என்னெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இவர் அம்மா ஹபீப் இப்னு அபீ சாபித், ஹபீப் இப்னு அபீ சாபித் என்பவர் ஃபரவா அன்ஹு மனாகீர, இந்த ஆசிமிடம் இருந்து மறுக்கப்பட்ட பல ஹதீசுகளை அறிவிக்கிறார். அறிவிக்கிறது யாரு? ஹபீப் இப்னு அபீ சாபித் என்பவர் ஆசிமிடமிருந்து, இந்த இதுல இருக்கக்கூடிய வாசகத்தை அப்படி வாசிக்கிறேன், ஆசிமிடமிருந்து பல செய்திகளை அறிவிக்கிறார். ஆனால் நான் கருதுகிறேன், யார் சொல்றாரு? அண்ணா பஸ்ஸார் சொல்றாரு, அன்ன ஹபீபன் லம் யஸ்மா மின்ஹு, ஹபீப் என்பவர் ஆசிமிடமிருந்து, எந்த ஆசிமை குறை சொன்னார்களோ அந்த ஆசிமிடமிருந்து கேட்கல. வலா நஅலமுஹு ரவா, நாம் யாரும் இந்த ஹதீஸை பற்றி அறிவிக்கிற அந்த செய்தியை சொல்லிட்டு, அதாவது கடைசியில் சொல்றாரு அப்படின்னு என்ன கேட்டா, அதாவது இந்த குறை யாரிடமிருந்து ஏற்பட்டது அப்படின்னு கேட்டா, ஹபீப் இப்னு சாபித் என்பவரிடம் தான் ஏற்பட்டது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஹபீப் என்பவர் யார்கிட்ட கேட்கல? ஆசிமிட்ட கேட்கல என்ற செய்தியை சொல்கிறார். அதே போன்று இன்னொரு செய்தியை இவரை பற்றி குறிப்பிடுறாங்க. அதாவது இன்னும் சில செய்திகளை குறிப்பிடுகிறார்கள். அந்த செய்தி ஹஜ்ஜாஜ் இப்னு அர்தாத் என்பவர் வழியாக அறிவிக்கப்படுகிறது என்று சொல்லிவிட்டு, இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு அர்தாத் தான் இதில் தவறளித்திருக்கிறார் என்றெல்லாம் சொல்லிவிட்டு, இவர்கள் குறை சொன்னார்களே, ஆசிமை பற்றி குறை அந்த சொல்லப்படுகிறது. அபு இஸ்ஹாக் ஜௌசானி இவர் சொல்கிறார், ஹுவ, இந்த ஆசிம் என்பவர் கரீபு மினல் ஹாரிசி, ஹாரிசுக்கு நெருக்கமானவர். அதாவது ஹாரிஸ் எப்படி பொய்யரோ அதே போன்று இவரும் பொய்யர் தான். இதற்கு இவர் காட்டக்கூடிய காரணம் என்ன? யாரு? இந்த அபு இஸ்ஹாக் ஜௌசானி என்பவர் ஆசிமை பற்றி குறை கூறுகின்ற பொழுது ஹாரிஸை போன்று பொய்யர் தான் என்று சொல்லிவிட்டு, அதற்கு காட்டக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ரவா அன்ஹு அபு இஸ்ஹாக் ஹதீஸன், அந்த ஆசிமிடம் இருந்து அபு இஸ்ஹாக் என்பவர் ஒரு செய்தியை அறிவிக்கிறார். ஃபீ ததவ்வு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நஃபிலான தொழுகைகளை தொழுதார்கள் என்ற செய்தி அறிவிக்கும் பொழுது, சித்தத்த அஷர ரக்அத்தன், 16 ரக்அத்துகள் என்று அறிவிக்கிறார். ஃபயால இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களே, அமா கான யன்பகி லஅஹதி மின ஸஹாபத்தி வ அஸ்வாஜி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்கி ஹாதிஹி ரக்அத்தி, அதாவது இந்த செய்தி 16 ரக்அத்துன்னு சொல்றாங்களே, இந்த 16 ரக்அத்துகளை அறிவிக்கக்கூடிய இந்த தகவல் நபிமார்களுடைய மனைவிமார்களில் யாருக்காவது தெரிந்திருக்க வேண்டுமே, அல்லது வேறு ஒரு நபி தோழருக்கு தெரிய வேண்டுமே. அப்படி இல்லாம இவர் மட்டும் இந்த செய்தியை அறிவிக்கிறார். ஆசிம் மாறு செய்கிறார், அல் உம்மத்த, எல்லாருக்கும் மாற்றம் செய்கிறார் என்று சொல்லிவிட்டு இந்த செய்தியை குறிப்பிடுறார். அப்ப இவரை பற்றி அபு இஸ்ஹாக் என்பவர் குறை சொல்றாரு. என்ன சொல்றாரு? பொய்யருக்கு நெருக்கமானவர் என்று சொல்கிறார். இந்த செய்தியெல்லாம் எதுல தஹதீப்ல எடுத்து எழுதிவிட்டு கடைசியில யாரு ரிப்போர்ட் கொடுக்கிறார்? இப்னு ஹஜர் அவர்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. என்ன ரிப்போர்ட் கொடுக்கறாங்க அப்படின்னா, தஅஸ்ஸப அல் ஜௌசானி அலா அஸ்ஹாபு அலியின் மஅரூஃபுன், தஅஸ்ஸுபுல் ஜௌசானி அலா அஸ்ஹாபி அலியின் மஅரூஃபுன், அலியினுடைய மாணவர்கள் இருக்கின்றார்களே அவர்கள் மீது இந்த ஜௌசானி
குறை சொல்வது ஒரு புதிய விஷயம் இல்ல. அவர் வெறி பிடித்தது போன்று தாசுபன அர்த்தம் அப்படி வெறி பிடித்து பேசுறது அந்த மாதிரி பேசக்கூடியவர். வலா இன்காராலா ஆசிம பிமாரவா அந்த ஆசிம என்பவர் தான் அறிவித்த அந்த செய்தியில அவரை நாம மறுக்க முடியாது. ஹாதிஹி ஆயிஷத்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அஹஸ் அஸ்வாஜ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களில் மிக நெருக்கமான மனைவி. இந்த மனைவி அவர்கள் சொல்கிறார்கள் தகூலு லிஸாயிலிஹா அன் ஷைஇன் மின் அஹ்வாலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய நிலைகளை விசாரிக்கின்ற பொழுது அப்படி விசாரிக்கக்கூடியவருக்கு ஆயிஷா சொல்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள், சல் அலியன் அலியிட்ட நீங்க கேட்டு பாருங்கன்னு சொல்றாங்க. அப்ப எனக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைகளில் எனக்கு தெரியாத நிலைகளும் இருக்கிறது. அலி அவரிடத்துல நீங்க கேட்டு பாருங்க, அவன் வேறு சில தகவல்களை அவங்க தெரிந்து வைத்திருப்பார்கள் என்று ஆயிஷா அவர்கள் கூட அலியை மேற்கோள் காட்டி பேசுறாங்க. ஆனா சிலர் இந்த அலி அவர்களை கண்டுவிட்டார். உங்களுக்கு தெரியும், வரலாற்றில் நடந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெளிவா தெரியும். அலி அவர்களை பற்றியும் அலியினுடைய ஆதரிக்கக்கூடியவர்களை பற்றியும் பல தவறான செய்திகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். அதுல ஒரு செய்தி தான் இந்த ஆசிமி பற்றிய ஒரு செய்தி. இவரு கர்தாபு பொய்யருக்கு நெருக்கமானவர் என்று இந்த கருத்தை இந்த விமர்சனத்தை இவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார். இப்ப யாரை பற்றி குறை சொல்கின்றார்களோ குறை சொல்லப்பட்ட இந்த ஆசிமனுடைய குறையை இவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் ஆசிம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அலி அவர்கள் தான் சொன்னார்கள் என்று சொன்னார்களே அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. புரியுதா? அதாவது ஜவுசானியினுடைய இந்த குறைபாடு இருக்குதே, இந்த குறை சொன்னதை ஒத்துக்கிட்டா, அதாவது ஆசிம் என்பதை பற்றி சொல்லும் பொழுது ஹாரிஸுக்கு நெருக்கமானது, ஹாரிஸ் ஒரு பொய்யரு, அதே மாதிரி ஆசிமும் பொய்யரு என்று அவருடைய இந்த விமர்சனத்தை நம்ம கையில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா என்ன செய்யணும்? அலி அவர்களது சொல்லாக அறிவிக்கிறார்களே அதையும் மறுக்க வேண்டும். ஆனா அது ஆதாரபூர்வமானது ஏற்றுக்கிட்டாங்க. அலி அவர்கள் சொல்லாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது ஆதாரபூர்வமானது. அதாவது ரசூல்லா சொன்னாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதுதான் சரியில்லைன்னு மறுக்கிறேன்னு சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் தெளிவாகுது. ஆசிமை பற்றிய இந்த குறைகள் இருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுல அவர்களும் உறுதியாக இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஆசிமை பற்றிய குறை இருக்கிறது, இந்த குறை எடுபடாது என்பதுல ஹதீசுக்கலை அறிஞர்கள் ஒட்டுமொத்த அறிஞர்கள் அதுல இருக்கிறாங்க. ஒரு சில குறை இருக்கும், அந்த குறை ஏற்றுக்கொள்ளத்தக்க குறை அல்ல. யாரு சொன்னது? ஜவுசானி என்பவரு அவரை பற்றி குறை சொல்லி இருக்கிறாரு. இந்த ஜவுசானி சொன்னத யாரு பின்பற்றிட்டா? வகாது தபா ஜவுசானி அவர் ரிப்போர்ட் கொடுக்கிறாரு. இப்னு ஹஜர் சொல்கிறாரு, இந்த ஜவுசானியை பின்தொடர்ந்து இப்னு அதி என்பவர் இந்த கருத்தை ஆசிமும் பலவீனமானவர் என்று சொல்லிவிட்டார். எனவே சொல்லிவிட்டு ஃபகால வன் அலியின் பி அஹாதீஸ் பாத்திலா லா யுதாபிஉஹு அஸ்ஸிகால் அல் பலாஉ மின்ஹு என்று இது சொல்லி இருக்கிறார். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இப்னு ஹஜர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனா இப்னு அதி என்பவர் அபு இஸ்ஹாக் ஜவுசானி சொன்ன அந்த கூற்றை வைத்து கூறிவிட்டு இருக்கிறார். யதார்த்தத்தில் ஆசிப் இப்னு வமிரா என்பவர் குறை கூறப்பட வேண்டியவர் அல்ல. அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி தள்ளப்பட வேண்டியதல்ல. அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி ஏற்கத்தக்கதுதான், ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான். ஹதீஸ் கலை அறிஞர்கள் அனைவரும் அவர் அறிவிக்கக்கூடிய எந்த செய்தியும் என்ன செய்யல, மறுக்கல, ஏத்துக்கிறாங்க. மறுப்பதாக இருந்தால் வேறு குறைகளை காட்டி மறுப்பார்கள். இந்த குறையின் காரணத்தினால் மறுத்திருந்தால் அலி அவர்களது சொல்லாக அறிவித்தது சரி என்று வாதிக்கின்றார்களே அதையும் இவர்கள் மறுக்க வேண்டும். அதை மறுக்கலவங்க இவங்க அது சரிதான் ஒத்துக்கிட்டாங்க என்றால் அப்ப ஆசிம் நல்லவர் என்று அர்த்தம். அலி அவர்களது கூற்றாக ஆசிம் அறிவிக்கிறார் என்று சொல்றாங்கல்ல, அப்ப ஆசிம் நல்லவர், அலியின் கூற்றாக அறிவிச்சாதான் ஒத்துக்கிறலாம். அவர் குறை சொல்லப்பட வேண்டியவர் அல்ல என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதுவரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப ஒரு விஷயம் தெளிவாயிருச்சு, ஆசிமை பற்றிய தகவல் நம்பத்தக்கதல்ல. குறைபாடு இருக்குல்ல அவங்களை பற்றி அப்படி உள்ளது. இது என்னன்னா இப்பயே நம்ம பாக்குறோம், இப்ப நம்ம நடைமுறையில பாக்குறோம். ஒருத்தர் பிடிக்கலன்னு வைங்களேன், இல்லாததெல்லாம் சொல்றது நடைமுறையில நம்ம சாதாரணமாவே இருக்குது. அதனால இந்த ரிப்போர்ட்டை வைத்துக் கொண்டு நம்ம முடிவுக்கு வர முடியாதே தவிர மற்ற ஹதீஸ் கலை அறிஞர்கள் இதற்கு என்னெல்லாம் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறது பார்க்கணும். சொல்லக்கூடிய காரணம் சரியாக இருக்கிறது என்பதை பார்க்கணும். அந்த காரணத்தை அவங்களே ஒத்துக்கிறல. அந்த காரணம் எந்த காரணத்தை குறைய இப்படி சொல்றாங்களோ அத அவங்களே ஒத்துக்கிறல. ஒத்துக்கிறாத காரணத்தினாலதான்
ஆசிம் அறிவிக்கக்கூடிய செய்தி அவங்க ஆதாரமா எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க, ஆதாரபூர்வமானது என்று சொல்கிறார்கள். அப்படி சொல்லிவிட்டு மீண்டும் ஆசிமை குறை சொல்லி இந்த ஹதீஸை மறுக்க முனைவது அது முறையற்றது என்பதை உங்களுக்கு முன்னால் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். அடுத்து அவர்கள் ஏதாவது சொல்வார்களே? அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரர் நூர் முகமது அவர்கள் ஆசிம் என்பவரை பற்றிய விமர்சனத்திலே சில கேள்விகளை கேட்டிருக்கிறார். அவரை பற்றிய விமர்சனங்கள்ல நாம் தவறாக எடுத்து வைத்ததாகவும் சொல்லி காட்டியிருக்கிறார். ஃபர்ஸ்ட் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, இவர் இதே செய்தி அறிவிக்கிற இதே செய்தி 200 திர்ஹம் இருந்து ஒரு வருஷம் கடந்தால் அவருக்கு 5 திர்ஹம் கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்தில் உள்ள இந்த ஹதீஸ ஆசிம் அறிவிப்பது போல இன்னும் பலர் ஆசிமை விட உறுதியானவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் அலியின் கூற்றாக அறிவித்திருக்கிறார்கள் என்று நான் சொன்னேன். அவர் ஆரம்பமாக அதை எடுத்து காட்ட இயலுமா, இவரை விட உறுதியான ஆள்க அப்படி அறிவிச்சிருக்கிற காட்ட இயலுமா? அப்ப காட்டிட்டா டாபிக் ஓவர். இவர் கொஞ்சம் உறுதி இல்லாத ஒரு ஆளு, ரசூலுல்லாஹ் பேரை பயன்படுத்தி அறிவிக்கிறாரு. உறுதியான ஆட்கள் எல்லாம் எதை அறிவிக்கிறாங்க? அலி சொன்னதா அறிவிக்கிறாங்க. அது காட்ட இயலுமாங்கிறார். காட்டிட்டா சர்ச்சை க்ளோஸ், ஓவர், ஆசிம் யாருன்னு தெரிஞ்சு போயிடும். அதாவது அவர் எந்த இப்னு ஹஜரை பத்தி இப்ப சொன்னாரோ அதே இப்னு ஹஜர் அவர்கள் தல்ஹீசுல் ஹபீர்ல 2வது வால்யூம்ல 173வது பக்கத்துல சொல்றாங்க. அத என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, வான் ஆசிம் இப்னு லம்ரா அன் அலியின் மௌகூஃபுன். ஆசிம் இப்னு லம்ரா இருக்காங்கல்ல, இதே இந்த ஹதீஸ போட்டுட்டு தல்ஹீசுல் ஹபீர்ங்கிற நூல்ல இவர் எடுத்து வச்சிருக்காருல ஒரு ஹதீஸ் இப்ப ஆதாரமா, அதை போட்டுட்டு அதுக்கு கீழே எழுதுறாரு இப்னு ஹஜர், அன் ஆசிம் இப்னு லம்ரா அன் அலியின் மௌகூஃபுன். ஆசிம் இப்னு லம்ரா அலி வழி அறிவிக்கிறாரு, அது மௌகூஃப் தான். மௌகூஃப்னா அலியின் கருத்துன்னு அர்த்தம், மர்ஃபூன்னா நபியுடைய கருத்துன்னு அர்த்தம். இந்த வார்த்தை அரபில இருக்கனால உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன். மௌகூஃப்னு போட்டா சஹாபியுடைய கருத்துன்னு அர்த்தம், மர்ஃபூன்னு போட்டோம்னா ரசூலுல்லாஹ் வரைக்கும் போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்னு ஹஜர் சொல்றாங்க, அலி வழியாக ஆசிம் சொல்றாரு இது மௌகூஃபுன். எதனால மௌகூஃப்ங்கறாரு தெரியுமா? அவரே சொல்றாரு, கதா ரவாஹு ஷுபா. ஷுபா இப்படித்தான் அறிவித்திருக்கிறார். ஷுபா ஆசிமை விட 1000 மடங்கு உறுதியான ஆளு. இவரை விட உறுதியான ஆள் யாருன்னு கேட்டார்ல, அதுல ஒரு ஆள் யாரு? கதா ரவாஹு ஷுபா ஓ சுஃபியான். ஹதீஸ்ல இமாம் என்று பெயர் பெற்ற சுஃபியான் அவர்கள், ஓ மஅமர் அன் அபி இஸ்ஹாக். சேம் இது அபு இஸ்ஹாக் மூலம். எந்த அபு இஸ்ஹாக் பயன்படுத்தி அறிவிக்கப்படுது அந்த அபு இஸ்ஹாக் மூலம் ஷுபா அறிவித்திருக்கிறாரு. இவரை விட அவர் கடல். யாரை விட? ஆசிமை விட அவர் கடல். சுஃபியான் அறிவித்திருக்கிறாரு, அவரும் கடல். மஅமர் அறிவித்திருக்கிறாரு. எல்லாரும் மௌகூஃப் அறிவிக்கிறாங்க. எல்லாரும் எப்படி அறிவிக்கிறாங்க? மௌகூஃப், அலியின் கூற்று என்று அறிவிக்கிறார்கள். அவரை விட மட்டமான நினைவாற்றல் உள்ள ஒருத்தர் இப்படி அறிவிக்கிறார் சொன்னா உறுதியானவர்களுடைய அறிவிப்பதான் ஏற்றுக்கொள்வார்கள். அதனால இப்னு ஹஜர் என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்றாரு தெரியுமா? இது பலருடைய விமர்சனங்களை எடுத்து காட்டினதை படிச்சாரு. இப்னு ஹஜர் என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்றாருன்னு கேட்டா, அலி வழியா ஆசிம் சொல்ற மௌகூஃபுன், இதான் ஜட்ஜ்மெண்ட். இப்னு ஹஜர் தல்ஹீஸ்ல சொல்ற ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு கேட்டா, வான் ஆசிம் இப்னு லம்ரா அன் அலியின் மௌகூஃபுன். அலி வழியா ஆசிம் இப்னு லம்ரா அறிவிக்கிறது மௌகூஃப். இந்த பர்டிகுலர் ஹதீஸுக்கு, இது ஜெனரலாவும் ஒரு சொல்லல, இந்த ஹதீஸை எடுத்து போட்டுட்டு அதாவது போடுறாரு, அபூ தாவூத் பின் ஹதீஸ் அபி இஸ்ஹாக் அன் ஹாரிஸ் ஆசிம் இப்னு லம்ரா அன் அலியின் வபி ரிவாயத்தின் வலைஸ அலைக ஷைஉன் எல்லாமே வருது. இந்த ஹதீஸை எடுத்து போட்டுவிட்டு இந்த ஹதீஸில் அலி வழியாக ஆசிம் அறிவிக்கிறாரே அது மௌகூஃப். இப்ப அலியுடைய கருத்து அப்ப இவர் சொல்றாரு மௌகூஃப்னா மட்டும் இவரை ஏத்துக்கிட்டீங்களே, இவருக்காக ஏத்துக்கறல, இவங்களுக்காக ஏத்துக்கிட்டு இருக்கிறோம். யாருக்கா வேண்டி? ஷுபா அறிவிச்சிருக்கிறார்ல,
ஷுபா அறிவிக்கிறாரு அலியின் கூற்றுண்டு. இவரை விட உறுதியான ஆள்க சுஃபியான் அறிவிக்கிறாரு அலியுடைய கூற்றுதான், ரசூல் கூற்று இல்லைண்டு. இவரோட உறுதியான ஆளு மஅமர் அறிவிக்கிறாரு அலியுடைய கூற்றுதான், ரசூலுல்லாஹ்வுடைய கூற்று இல்ல. இந்த மாதிரியான கடல்கள் சொன்ன காரணத்தினால இது ரசூலுல்லாஹ் சொன்னதாக கிடையாது, அலி சொன்னதாக இருக்குது, அலியின் சொந்த கூற்றா இருக்கிறது. அதோட இவரையும் சேர்த்துக்கலாம் வேண்டாம். மௌகூஃப்னு சொன்னாரேயானால் 4 நல்ல ஆளோட ஒரு ஆள் கெட்டவனு சேர்ந்து வந்தா விருந்து கொடுக்க மாட்டீங்களா? அதுதான் அந்த கணக்குல தான் வந்திருக்குமே தவிர இவருக்கு கொடுக்க நற்சான்றா இது? நான் கேட்கிறேன், இவரு கூட நற்சான்றா? எதனால ஏத்துக்கிறோம்? இவரை விட வலிமையான ஆட்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்பதற்கு அவர் சொன்னது தல்கீஸ்ல இருக்கிறது. தல்கீஸ்ல மாத்திரம் இல்லாம நஸ்புர் ராயாவுல அதுலயும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அதுல என்ன சொல்றாருன்னா, قال عبد الحق في حكامه هذا حديث رواه ابن وهب عن جرير بن حازم عن ابي اسحاق عن عاصم والحارث عن علي فقرن ابو اسحاق فيه بين عاصم والحارث والحارث كذاب وكثير من الشيخ يجوز عليه مثل هذا وهو ان الحارث اسنده وعاصم لم يسنده فجمعهما جرير وادخل حديث احدهما في الاخر அப்படின்னு சொல்லி குல்லு சிக்கத்தின் ரவாஹு மௌகூஃபன் நஸ்புராயாவுல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஹாரிஸ் தனி அறிவிக்கிறாரு, ஆசிமும் அது ஒரு தனி ரூட்டு. இந்த ஜரீருங்கிறவர் என்ன பண்ணிடுறாருன்னு கேட்டா, இதனால ஜரீர் ஞாபகம் வந்துட்டு இருக்கு, திருப்பி திருப்பி சொன்னோம்ல, அதனால ஜரீர் வந்து ஜரீர் என்ன பண்ணிடுறாருன்னு கேட்டா, இது ரெண்டையும் இணைச்சி ஹாரிஸ் ஆசிமுன்னு இணைச்சி அதை அவரு அலி ரசூலுல்லாஹ் வரைக்கும் கொண்டு போயிட்டாரு. இவர் செஞ்ச மிஸ்டேக் அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு சொல்றாரு. குல்லு சிகத்தின் எல்லா நம்பகமானவர்களும் ரவாஹு மௌகூஃபன், இது மௌகூஃபா தான் அறிவித்திருக்கிறார்கள். அலியின் கூற்று இவரை விட நல்ல உறுதியான நம்பகமான ஆட்கள் எல்லாம் மௌகூஃபா அறிவித்திருக்கிறார்கள். அவர் கேட்டதுக்கு ஆதாரம் தந்தாச்சு. இன்னும் நிறைய இருக்கு அது மாதிரி அறிவித்திருக்கிறார்கள் என்பதற்கு இன்னும் நிறைய. அதாவது இது அதே நஸ்புராயாவுல வேற ஒரு இடத்துல சொல்றாரு. கால அபூதாவுத், எந்த அபூதாவுத் இருக்கு அந்த அபூதாவுத் சொல்கிறார், ரவாஹு ஷோபா ஒ சுஃபியான் ஒ கைருஹுமா, ஷோபா சுஃபியான் மற்றவர்கள் எல்லாம் அறிவித்திருக்கிறார்கள். அன் அபி இஸ்ஹாக் அன் ஆசிமின் அன் அலியின் வலம் ஏற்பவுஹு, இவங்களெல்லாம் அறிவித்திருக்கிறார். ஷோபா அறிவிச்சிருக்கிறார்கள், சுஃபியான் அறிவித்திருக்கிறார்கள், மற்றவங்க எல்லாம் அறிவிச்சிருக்கிறார்கள். வலம் ஏற்பவுஹு, அவங்களெல்லாம் மர்ஃபு ஆக்கலன்னு சொல்லிட்டு இவங்க என்ன காரணம் கொண்டு வர்றாங்கன்னு கேட்டா, இது ஜரீர் பண்ண மிஸ்டேக்குங்கிறாங்க. சில பேரு ஆசிம பண்ண குழப்பம்ங்கிறாங்க. அபூதாவுத் என்ன பண்றாருன்னு கேட்டா, இது ஆசிமுக்கு கீழே ஜரீர்னு ஒருத்தர் வர்றாருல, அவர் போட்டு குழப்பிட்டாரு. மற்றவங்க எல்லாம் தெளிவா எப்படி அறிவிக்கிறாங்கன்னு கேட்டா, அலியுடைய கூற்று என்று அறிவித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அதை ஜரீர் மேல போட்டு அதை முடிக்கிறாங்க. ஆக ஜரீர் மேல போட்டு முடிச்சாலும் சரி, ஆசிம் மேல பிடிச்சாலும் சரி, இது ரசூலுடைய கூற்று அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கூற்றை தான் என்ன செய்யணும், ஆதாரமா காட்ட வேண்டும். அடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, அதுக்கு அடுத்து என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இந்த இப்னு ஹஜர் சொன்ன தஹதீபுல உள்ள வாசகம் இருக்குல்ல, அதை வாசிக்கிறார். அது இந்த வாதத்துக்கு எந்த வகையிலும் இது உதவாது. இன்னும் சொல்ல போனா இது எப்படி அவருடைய வாதம் இருக்குன்னு கேட்டா, 100 ரூபாய் என்கிட்ட திருடிட்டு போயிட்டான் வைங்களேன், அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இல்லை இவரை நூறு முகமது 50 ரூபாய் அவர் திருடினாருங்கிறார். அது பிளஸ் 150 திருட்டா தான் வராது. நான் சொல்றேன் 100 ரூபாய் என்கிட்ட திருடிட்டு போயிட்டாருங்க. அவர் என்ன செய்யறாரு, 100 ரூபாய் திருடியது அவர்கிட்ட திருடியதா சொல்லுகிறார், என்னிடத்தில் 50 தான் திருடினார் இப்படின்னு சொன்னா அது மறுக்கிறதாகுமா? அலி விஷயத்தை பேரை பயன்படுத்தி அவர் பாத்தில் அறிவிச்சிருக்கிறாருங்கிறது தனி குற்றச்சாட்டு. 16 ரக்காத்து ரசூலுல்லாஹ் தொழுதாங்கன்னு அறிவிக்கிறது அடிஷனல் குற்றச்சாட்டு. அதுக்கு இந்த ஆள் தான் காரணங்கிற அதைத்தான் இப்னு ஹஜர் மறுக்கிறாரு. பிளஸ் இன்னொரு அதை சேம் சைடுக்கு ஓடுமாங்கல்ல, இந்த ஆசிம்ங்கிறவரை நம்ம அலி பேரை பயன்படுத்தி கொஞ்சம் ஓட்ட விட்டுட்டாருன்னு நம்ம சொல்லி நிப்பாட்டிக்கிட்டோம். ஏன்னா அதுதான் டாபிக். நமக்கு இந்த ஹதீஸ்ல உள்ளது மட்டும் பேசுவோமே, அதனால இந்த ஷார்ட்டா தேவையானதானே எடுத்துக்கிறோம், மறைக்கணுங்கிறதுக்கா இல்ல. இவரை பத்தி உள்ளது இந்த ஹதீஸ்ல அலி வழியா அறிவிக்கிறாரு, இது மௌகூஃபே சரியில்லை, ரசூலுல்லாஹ் சொன்னதை கொண்டு வாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லிவிட்டோம். ஆனால் அவர் சொன்னது என்ன வருதுன்னு கேட்டா, ஆயிஷா அவர் என்ன சொல்றாரு, ஜவுசானி சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டா, 16 ரக்காத்து ரசூலுல்லாஹ் தொழுதா இருந்தாலும் அறிவிச்சு விட்டாரு, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாருக்கு தெரியல, அப்படி தெரியல, இதெல்லாம் இவருக்கு தெரிஞ்சு போச்சா
அப்படின்னு சொல்லி இவர் மேல ஒரு அட்டாக் பண்றாரு. அதை இப்னு ஹஜர் மறுக்கிறாரு. ஏன்? அந்த லாஜிக் தப்பு. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாருக்கு தெரியாத விஷயம் எத்தனை மத்தவங்களுக்கு தெரியும். அவர் என்ன கேட்கிறாரு? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி தெரியல உனக்கு தெரிஞ்சான்னு கேட்கக்கூடாது. எத்தனை விஷயங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாருக்கு தெரியாம மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மத்தவங்களுக்கு தெரிஞ்ச மனைவிமாருக்கு தெரியாம இருக்கும். இந்த லாஜிக்ல தப்பு இருக்கிறதுனால அவர் என்ன பண்றாரு? இது தசுப், இது ரொம்ப ஓவரா சொல்றாரு. ஒரு 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 பக்க சார்புல தசுப்னா ஒரு பக்க சார்புன்னு அர்த்தம். ஒரு பக்க சார்போட இவர் அதை சொல்றாருன்னு சொல்லி அதுக்கு தான் மறுப்பு கொடுக்கிறாரு. இதுக்கு மறுப்புலாம் கொடுக்கல. இதான் முடிவு, கடைசி வார்த்தை நான் சொன்னது. கடைசி வார்த்தைக்கு அப்புறம் மறுப்பு போருமா? அதை சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்றாருன்னா, தஹதீபுடைய லாஸ்ட் வார்த்தை என்னன்னு கேட்டா, வகத் தபியல் ஜௌசஜானி, ஜௌசஜானி பி தவைபிஹி இப்னு அதியின், இவரை பலவீனமாக்குவதில் இப்னு அதியை என்ன செய்து விட்டார்? பின்பற்றி விட்டார். ஃபகால், அவர் சொல்லுகிறாரு, வஅன் அலியின் பி அஹாதீஸ பாத்திலா, பாத்திலான பல ஹதீசுகளை இவர் அறிவித்திருக்கிறாரு. லா யுதாபிஹு சிகாத்து அலைஹா, அதுல நம்பகமான ஆட்கள் யாரும் அதை வழிமொழிகிறது கிடையாது. ஒல்பலாவு மின்ஹூன்னு சொல்றாரு. இதுக்கு இப்னு ஹஜர் மறுப்பு சொன்னாரா, ஏத்துக்கிட்டாரா? ஒண்ணு சொல்லல. ஆனா ஏத்துக்கிட்டாருங்கிறது இந்த தல்கீஸ்ல சொன்னதுல விளங்குது. தல்கீஸ்ல இது இவருடைய கூற்றுதான் சொல்லிட்டாரா இல்ல, ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டாரா இல்லையா? அப்ப அவர்கள் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த இன்னும் ஆசிமை பத்தி வேற ஏதாவது சொல்லுவாங்க. ஹாரிஸ் வரல, டாபிக் ஓவர். ஆசிமை பொறுத்த வரைக்கும் நான் அதை மட்டும் சொல்லலையே, வேற வேற அறிஞர்கள் சொன்னதெல்லாம் சொன்னேன். அதெல்லாம் என்னாச்சு? இப்னு ஹஜர் சொன்னதோட இன்னும் பல அறிஞர்கள் எல்லாம் ஆய்வு பண்ணி சொல்லி இருக்கிறாங்களே, அதுல இவரை பத்தி அதே மாதிரி கருத்தான சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அவங்க என்ன செய்யல, அதுவும் பதில் சொல்லாம இருக்கிறாங்க. என்ன சொன்ன, அதாவது மஜ்ரூஹீன், மஜ்ரூஹீன்ல அவங்க என்ன விளக்கி இருக்கிறாங்கன்னு கேட்டா, இவர் இந்த மாதிரி ஃபாஹிஷுல் ஹதை இது மாதிரிலாம் சொல்லக்கூடியவர் என்று சொல்லி, அதாவது ஜௌசஜானி சொன்னது இல்லை, இது வேற ஆட்கள் சொன்ன செய்திகளை மஜ்ரூஹீன்ல கொண்டு வர்றாங்க. இதே சேம் குற்றச்சாட்டு. என்ன குற்றச்சாட்டு? அலி பேரை பயன்படுத்தி விட்டு அடிப்பாரு, ஃபாஹிஷுல் ஹதை, ரதி உல் ஹிஃபுல், ரொம்ப பளிச்சின் தப்பு செய்யறவரு, மட்டமான நினைவாற்றல் உள்ளவரு, இப்படி எல்லாம் சொல்றாங்களே. அப்ப இப்னு ஹஜர் அவருக்கு கவுண்டர் கொடுத்து நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு இல்ல. அதனால முகுனி பில் ஓஃபாவுல சொல்றாங்க. அது என்ன? இப்படி நிறைய அறிஞர்கள் யார போக்குன்னு சொன்னார்களோ, குறிப்பாக நல்லா கவனிக்கணும், இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்களை அவர் கவனிக்கணும். இதை எடுத்து வச்சே இருக்கக்கூடாது. ஒரு மார்க்கத்துல ஹதீஸ் துறையில ஒரு ஆர்வம் உள்ள, ஈடுபாடு உள்ள ஒருவர் இதை ஒரு சரியான ஹதீஸ் எடுத்து வைக்க கூடாது. அவ்வளவு மேட்டர் அதுல இருக்குது. என்னவெல்லாம் மேட்டர் இருக்கிறது? ஒருத்தர் வர்றாரு, அவர் அலி பேரை பயன்படுத்தி, ரசூல்லா பேரை பயன்படுத்தி அலி பேர்ல சேர்த்து விட்டுறாரு. சார், அலி பேர்ல அறிவிக்கும் பொழுது ரசூல்லா சொன்னதா சொல்லிடுவார் என்ற பாரதூரமான குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் ஒண்ணு. அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளானது நிரூபிக்கப்படுகிறது. இந்த ஹதீஸை யாரெல்லாம் அறிவிச்சிருக்கான்னு தேடி பாக்குறாங்க. இவரை விட சோபா, சுபியானு, மாமரு, இது மாதிரி பெரிய பெரிய மேதைகள்லாம் அறிவிக்கிறாங்க. அதுல என்ன காணா? அன் அலின்னு முடிஞ்சிருது. அலி சொன்னார்னு வருது, அனின் நபின்னு வரல, நபி சொன்னார்னு வரல. அப்ப அதை வச்சு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த குற்றச்சாட்டு என்னவாகுது? உறுதியாக ஆகிறது. அபுதாவுத் இன்னொரு கிரவுண்ட்ல வர்றாரு, ஆசிம பிடிச்சு எப்படி சொல்ல வேணாம், ஆனா ஹதீஸ் மௌகூப் தான். அவர் என்ன செய்யறாரு? சட்டியை குறை சொல்ல வேணாம், சாப்பாடு சரியில்லைனா அப்படிங்கிறாரு. அவர் ஹதீஸ் சரியில்லைன்னு அர்த்தம், சட்டியை போட்டு யாப்பா குறை சொல்றீங்க, சாப்பாடு சரி கிடையாது அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு? இந்த ஜரீருங்கிற ஒரு ஆள் என்ன பண்ணிவிட்டாரு, குழப்பி ரசூல்லா சொன்னதா அவர் நுழைச்சு விட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மேலதுக்கு பழிய போட்டுட்டு கடைசியில் மௌகூஃப்ங்கிறார். கடைசியில் அபுதாவுத் என்ன பண்றாரு? இது ரசூல் சொன்னது கிடையாது. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இதை சொல்ல இயலாது. கண்டிப்பாக இது அலியுடைய சொந்த கூற்று. நம்ம விவாத ஒப்பந்தத்தில் வேற யாருடைய கூற்றையும் மர்ஃபூங்கிற அரபி சொல்ல அதுதான் பயன்படுத்தியிருக்கோம். விவாத ஒப்பந்தத்தை வாசி காட்டினார்கள். மர்ஃபூஆன ஹதீசுகளை தான் என்ன செய்யணும், ஆதாரமா காட்ட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறோம். அப்ப ப்ராஃபிட் வரைக்கும் போகணும். மர்ஃபூன்னு சொன்னா இது போவாது, இது நிக்காது. அதனால இதுல இது சரியில்லாத ஹதீஸ் என்பதுல சந்தேகம் இல்ல. ஆசிம நீங்க தங்க பவுன் என்று சொன்னாலும் இது சரியில்லாத ஹதீஸ். சரியா? ஆசிம தங்க பவுனாவே வச்சுட்டு போங்க. அப்படி வச்சுக்கிட்டா கூட இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. அது 100% நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதனால வேற இருந்தா வைங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இதுவே இன்னும் முடியல, இதுவே இன்னும் பலவீனம் என்று இவர்களால் நிரூபிக்க முடியல. இதை ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று காலையிலிருந்து நடக்குது.
எடுத்து வச்சு 2 கட்டமா நடந்து கொண்டிருக்கிறது. இதுவே பலவீனமானது என்று நிரூபிக்க முடியாம இதுக்கு திணறிக் கொண்டிருக்கும் பொழுது, இல்ல இது வேண்டாம் இன்னொன்னு வைங்க விடுங்கன்னு சொல்றாங்க. இது சரிதானா என்பதை நீங்க யோசனை செய்யுங்க. இது முடிவுக்கு வருவான். இந்த ஹதீஸ்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வருவான். இத அலி அவர்களது கூற்றா அல்லது ரசூலுடைய கூற்றா, இது ஆதாரபூர்வமான ஹதீஸா அல்லது பலவீனமான ஹதீஸா, அதை முதல் டிக்ளேர் பண்ணுவான். டிக்ளேர் செய்து கொண்டு ஒருவேளை நீங்கள் இது பலவீனம் என்று நிரூபித்து விட்டால் கூட, அலி அவர்களது கூற்றுதான் என்று நிரூபித்து விட்டால் கூட, நம்ம இன்ஷால்லா அடுத்த ஆதாரத்தையும் நம்ம வைப்போம். அதனால நீங்க இது முடிச்சு விட்டா மேட்ரு ஓவரு அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னொரு செய்தி, நம்ம கேட்ட கேள்விய புரியாம சில பதில்களை சொல்லி இருக்கிறார்கள். நம்ம என்ன கேட்டோம் அப்படின்னு கேட்டா, ஆசிமை விட மிக நம்பகமானவர்கள் அலி அவர்களது கூட்டாகத்தான் அறிவித்திருக்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்லல அப்படின்னு சொல்லி ஒரு கவாதத்தை எடுத்து வைத்தார்கள். நாம கேட்டோம், அலி அவர்களிடத்துல ஆசிம் கேட்டார், இவர் நம்பகமானவர் அல்ல, வேறு சிலர்கள் இவரை விட வலுவானவர்கள் அலி அவர்களிடம் கேட்டு அலியின் சொல்லாகத்தான் அறிவிக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்களே, அலி அவர்களிடம் இந்த ஆசிமை தவிர கேட்ட அறிவிப்பாளர் யார்? கேட்ட கேள்வி புரியுதா? நீங்க சொன்னீங்களே ஷுபா, அவர் மனன சக்தியின் மலை குன்று, அதை நாம மறுக்கல. முஅம்மர் எல்லாம் சரிதான். இவர்கள் எல்லாம் அலி அவர்கள்ட்ட கேட்டு அறிவிச்சாங்க? அலி அவர்கள்ட்ட நேரடியாக கேட்டு அறிவிச்சாங்களா? யார்கிட்ட கேட்கிறாங்க? ஆசிம் வழியாகத்தான் அறிவிக்கிறார்கள். அப்ப ஆசிம் என்ன சொன்னாரு அப்படிங்கறத யார் மூலத்தான் முடிவு பண்ணணும்? இவங்க மூலமா. ஆசிம் சொன்னது எது? ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொன்னாரா அல்லது அதாவது அலி அவர்களது கூற்றாக அறிவித்தாரா என்பதை நாம முடிவு செய்யறதாக இருந்தா எப்படி முடிவு செய்யணும்? அலி அவர்களிடம் வேறு நபர்கள் கேட்டிருந்து அவர்கள் அலியின் சொல்லாக சொல்லியிருந்தால் மட்டுமே இதை நம்ம நிரூபிக்க முடியும். சரியா? ஏன்னா இங்க பிரச்சனையே எங்கதான், ஷோபாத்தியும் அங்க இல்ல. இவங்கிட்ட கேட்டு ஆசிமு தான் இப்ப பிரச்சனை. ஆசிமு என்பவரு நினைவாற்றல் குன்றியவரு, அதாவது ஃபாஹிஷுல் ஹதை, ரொம்ப மோசமான தவறு செய்யக்கூடியவர் என்றெல்லாம் சொல்லி இவர் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி அலி அவர்களிடத்திலிருந்து வரல, இவரை விட நம்பகமானவர்கள் அலியிடமிருந்து கேட்டு அறிவித்திருக்கிறார்கள் என்று நீங்க சொல்ல வரீங்களா? அப்படி அலி அவர்களிடமிருந்து கேட்டதாக நீங்க சொல்லுகின்றீர்களே, அவங்க யாரு? அதைத்தான் நான் கேட்டேன். யார கேட்கல? அபூ இஸ்ஹாக் கிட்ட, அதாவது ஆசிமிடமிருந்து கேட்பது யாரு? அபூ இஸ்ஹாக். அபூ இஸ்ஹாக்கிடமிருந்து கேட்பதுதான் பலமானவர்கள். ஜரீர் என்று ஒருத்தர் கேட்கிறாரு, ஷுபா என்று ஒருத்தர் கேட்கிறாரு, இப்ப பல அறிவிப்பாளர்கள் கேட்கிறாங்க. நான் கேட்டது அது கேள்வி அல்ல. ஆசிம நீங்க குறை சொல்றீங்கல்ல, ஆசிம அலியின் கூற்றாக உள்ளதை ரசூலுல்லாஹ் சொன்னதாக அறிவித்து விட்டதாக சொல்றீங்கல்ல, அப்ப அலியின் கூற்றாக அலியிடம் கேட்ட மற்ற இவரை விட நம்பகமான அறிவிப்பாளர்கள் யார்? அந்த பட்டியலை தாங்கன்னு சொன்னேன். எதை கேட்கல? அபூ இஸ்ஹாக் கிட்ட இவருடைய மாணவர்கிட்ட கேட்டாங்க பாருங்க, அவங்க யாருன்னு நான் கேட்கல. கேட்ட கேள்வி தெளிவாக புரியுது. அலி அவர்களிடமிருந்து இந்த ஹதீஸை யார் அறிவிச்சது? அந்த ஆசிம் அல்லாத மற்ற அறிவிப்பாளர்கள் யார் யார் கேட்டு இருக்கிறார் அந்த லிஸ்ட் முத கொடுங்க. அந்த லிஸ்ட வைத்துக் கொண்டு நாம என்ன செய்வோம், இப்ப முடிவுக்கு வருவோம். ஆசிம் சொன்னது தப்பா சொல்லிட்டாரு, அவர் தவறான ஆளுதான், ஆனா மற்ற அலியிட்ட கேட்ட மற்ற அறிவிப்பாளர்கள் நம்பகமானவர்கள், அதனால அதைத்தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும், நம்ம முடிவுக்கு வருவோம். அந்த லிஸ்ட முத கொடுங்க. அடுத்து அன்புக்குரியவர்களை, புரியுதா? என்ன அறிவிப்பாளர் சம்பந்தமான வந்ததுனால கொஞ்சம் புரியுது. அவங்க சொன்னது மாதிரி எதிரணி சொல்ல மாதிரி கொஞ்சம் ஹார்டான விஷயம் தான். சரியா? இது தெரியுதா? நம்ம கேட்கிறோம் என்ன கேள்வி? அலி சொன்னார்களா ரசூல் சொன்னாங்களாங்கிற முடிவு பண்றத அலியிட்ட கேட்டவர்களை வச்சுதான் முடிவு செய்ய முடியும். அலியிட்ட கேட்டது ஆசிம், ஆசிமை தவிர வேற யாரு கேட்டிருக்கிறா அந்த லிஸ்ட நீங்க முத கொடுங்க. அடுத்து அன்புக்குரியவர்களே, இன்னொரு செய்திய அவர்கள் சொன்னார்கள். என்ன அப்படின்னு கேட்டா, இந்த இப்னு ஹஜர் அவர்கள் இறுதியாக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கின்ற பொழுது இவரை பற்றிய ஒரு செய்தியை தகவலை சொல்லி இருக்கிறாங்க, அதுதான் இறுதியானது அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. அதுக்கு முன்னால நாம இன்னொரு செய்தியை நாம இவங்கள்ட்ட கேட்கிறோம். அதாவது ஒருத்தர் ஃபாஹிஷுல் ஹத, மிகவும் தவறு செய்யக்கூடியவர், ரபிஉல் ஹிஃபத், அதாவது மனன சக்தியில ரொம்ப மோசமான மனசக்தி, மனன சக்தி இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப மனன சக்தி குன்றியவர். இப்படி குன்றிய ஒருவர் அலி அவர்கள் சொன்னதாக அறிவித்தா
அது ஆதாரபூர்வமானதாகுமா? அதை முதல் சொல்லுங்க. ரதியுல் ஹிஃபதாக இருக்கக்கூடியவரு, ஃபாஹிஷுல் கதா ரொம்ப பெரிய தவறு செய்யக்கூடியவரு, அப்படி அறிவிக்கக்கூடியவரு ஒரு செய்தியை அறிவிச்சா நம்பலாம், ஆதாரபூர்வமானதாக ஆகுமா? அதை அந்த நீங்க அதை தெளிவுபடுத்துங்க. இரண்டாவது. மூன்றாவது நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னு கேட்டா, இங்க அதாவது இந்த இப்னு ஹஜர் கொடுத்திருக்கக்கூடிய தகவலை நீங்கள் கூறுகின்ற பொழுது கூட அதை மாற்றி குறிப்பிடுகின்றீர்கள். என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, அதாவது அபூ இஸ்ஹாக் என்பவர் ஆசிமை பற்றி குறை சொல்கிறார். என்ன சொல்றாரு? கவனமா கேளுங்க. அபூ இஸ்ஹாக் என்பவர் ஆசிமை பற்றி குறை சொல்கிறார். குறை சொல்வதற்குரிய காரணம் என்ன? காரணத்தை விளக்குறாரு. இவர் இந்த மாதிரி மாற்றி 16 ரக்காத்துகள் என்று அறிவித்து விட்டார். இது மற்ற யாருமே அறிவிக்கவில்லை. அதன் காரணத்தினால ஆசிம் மோசமானவர், பொய்யருக்கு நெருக்கமானவர் என்று இந்த காரணத்தை வைத்து ஆசிமை குறை சொல்கிறார். இந்த காரணத்தை அடிச்சுட்டோம்னு வைங்களேன், அப்ப என்ன ஆயிடும்? ஆசிமை பற்றிய குறைய இல்லைன்னு ஆயிடும். சரியா? இது அடிஷனலா குறை இல்ல, தப்பாக விளக்குகிறார்கள். அடிஷனல் குறை இல்ல. இப்னு ஹஜர் என்ன விளக்குறாங்க அப்படின்னு கேட்டா, அதாவது ஆசிம் தவறானவர், பொய்யானவர் என்று அவரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார்ல, தீர்ப்பு சொன்னார்ல, அந்த தீர்ப்புக்கு என்ன காரணம்? அந்த காரணத்தை விளக்குறாரு. இவர் இந்த மாதிரி அறிவிக்கிறாரு, 16 ரக்காத்தில் அறிவிக்கிறாரு, அதன் காரணத்தினால் ஒரு பொய்யர் என்று அபூ இஸ்ஹாக் சொல்கிறார். ஆனால் இதை வைத்து இவர் பொய்யர் என்று முடிவுக்கு வர முடியாது. காரணம், இந்த செய்தியை நாம சரியான செய்தி அல்ல என்று காரணத்தை அடிச்சிடுறாரு. எப்ப காரணத்தை அடிச்சாச்சோ அப்ப ஆசிமை பற்றி எழுப்பப்பட்ட குறை இருக்குல்ல, குறை ஆட்டோமேட்டிக்கா ஓடிடும். அவர் நல்லவர் தான், இப்னு ஹஜர் அவர் நல்லவர் தான் என்று ஜட்ஜ்மெண்ட் பண்றாரே தவிர எதை இது ஒரு அடிஷனால குற்றம் என்று சொல்ல வரல. அடுத்து கீழே குறிப்பிடுகின்ற பொழுது வகது தபிஅல் ஜௌஸஜானிய்ய ஃபீ தத்ஈஃபிஹி, அதாவது இந்த ஜௌஸஜானி தான் அபூ இஸ்ஹாக் தான் இந்த குறை சொல்கிறார். இந்த குறையை கூறுகின்ற விஷயத்தில இப்னு அதி என்பவர் இவரை பின்பற்றி விட்டார். இவர் சொல்லக்கூடிய கருத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். ஏற்றுக்கொண்டு விட்டு ஃபக்கால, யாரு சொல்றா? இப்னு அதிய சொல்கிறார். யாரு சொல்லல? இப்னு ஹஜர் சொல்லவில்லை. இந்த ஜட்ஜ்மெண்ட் கொஞ்சம் நல்லா கவனமா கேட்கணும். ஃபக்கால, இந்த இவரை தொடர்ந்து ஏற்றுக்கொண்டு ஃபக்கால, அந்த இப்னு அதி என்பவர் குறிப்பிடுகிறார். வஅன் அலியின் அஹாதீஸ பாத்திலா, அலி அவர்களிடமிருந்து பாத்திலான செய்தி அறிவிக்கிறார். லா யுதாபஹு சிகாத்து அலைஹா, அதாவது நம்பகமானவர்கள் இவர் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸை என்ன செய்ய மாட்டாங்க, பின்தொடர மாட்டார்கள். வல் பலாஉ மின்ஹு, இந்த பலா யாரிடமிருந்து ஏற்பட்டது? ஆசிமிடமிருந்து ஏற்பட்டது என்று சொல்வது யார்? இப்னு ஹஜர் அல்ல, இப்னு அதி. இப்னு அதி கூற்றை எடுத்து எழுதிவிட்டு இதுவும் சரியில்லை என்பதைத்தான் சொல்ல வராரு. சரியில்லை என்று சொல்ல வந்த ஒரு வாதத்தை இப்னு ஹஜர் ஒரு சரியில்லாதவர் என்று கூறுகிறார் என்று எப்படி மாத்துறாங்க பாருங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஆசிமை பற்றிய செய்தி இல்லாம, ஏன்னா இப்னு ஹஜர் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் இதுதான், ஆசிமை பற்றிய செய்தி இல்லாம வேற ஏதாவது ஒன்று இருக்குமே, அதை நீங்க சொல்லுங்க. நான் கேட்ட கேள்வி மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். ஆசிமு கபீருல் ஹதா, ஃபாஷுல் ஹதா, ரொம்ப தவறு இழைக்கக்கூடியவர். அவர் ரதியுல் ஹிஃபத் என்று சொன்னா, அலி அவர்களிடமிருந்து அலியின் கூற்றாக அறிவித்த ஆசிம் அல்லாத மற்ற அறிவிப்பாளர்கள் யார்? அவர்கள் ஆசிமை விட எந்த விதத்தில் வலுவானவர்கள் என்பதை அந்த லிஸ்ட் கொடுங்க. யார கேட்கல, அபூ இஸ்ஹாக்கிடமிருந்து பல மாணவர்கள் அறிவிக்கிறாங்களே, அந்த லிஸ்ட் எனக்கும் தெரியும், அந்த லிஸ்ட் உங்ககிட்ட கேட்கல என்பதை தெளிவுபடுத்திக் கொண்டு, மீண்டும் இந்த அறிவிப்பாளர் பற்றிய தகவல் பார்வையாளருக்கு தெரியாது என்ற காரணத்தில் எதை ஏதாவது சொல்லி குழப்ப வேண்டாம் என்பதை மீண்டும் உங்களுக்கு முன்னால் வைத்துக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப இந்த ஹதீஸுடைய தரம் ஒண்ணு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா? ரெண்டாவது, அலி சொன்னார்கள்னா அது சரியா? ஏன்னா அலியே தான், அவர் தான் ரசூலுல்லாஹ் பேரை பயன்படுத்தி அறிவிக்கிறாருன்றீங்க. அப்ப அலி சொன்னது மத்தா மட்டும் சரியா போயிருமா என்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க. அதோட என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, இந்த ஹதீஸ்ல ஆசிமிட்ட குறை கிடையாது. ஆசிமின் மீது மற்றவர்கள் சொன்ன குறைகளைத்தான் இப்னு ஹஜர் எடுத்து காட்டுகிறார்கள்
அப்படிங்கிறதுக்கு சில காரணங்களை சொன்னார். ஆனா தஹதீபுல வந்து அந்த அவருடைய விமர்சனத்துல கடைசி இப்னு அதியுடைய சொல்லத்தான் எடுத்து சொல்றாரு. அதுதான் கடைசி. அதுக்கு பிறகு இப்னு ஹிப்பானுடைய சொல்ல எடுத்து சொல்றாரு. அதுதான் கடைசி. அது தப்பா இருந்தா இது தப்புன்னு அவனுக்குள்ள ஒரு அவருடைய கருத்தை பதிவு பண்ணிருப்பார். சரி, அப்படி வச்சுக்கிருவோம். இப்னு ஹிப்பானும் இப்னு அதியெல்லாம் ஃபாயிஷுல் ஹத என்று அதிகமா தவறு செய்யறவர் என்று ஒருத்தரை சொல்லி இருக்கும் பொழுது அது மாதிரியான ஒரு ஆள் அறிவிக்கிறத கொண்டாந்து நீங்க நிப்பாட்டுவீங்களா? இதுதான் பாயிண்ட். அடுத்து என்னன்னு கேட்டா, இது மௌகூஃபா மர்ஃபுவா? நம்ம வந்து ஆதாரமாக மர்ஃபுவை தான் சொல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பானதை தான் நம்ம ஆதாரமா சொல்லணும். எந்த இப்னு ஹஜர் வந்து இன்னொருத்தங்க விமர்சனத்தை தான் எடுத்து போட்டார்னு சொல்றீங்களோ அந்த இப்னு ஹஜர் இந்த ஹதீஸுக்கு சொன்ன தீர்ப்பு என்ன? ஆளுக்கு சொன்ன தீர்ப்பு கொடுங்க. இந்த ஹதீஸுக்கு சொன்ன தீர்ப்பு என்ன? மௌகூஃப் தான் சொல்றார். இது ரசூலுல்லாஹ் சொன்னது இல்ல. அப்ப அவர் நல்லவர் என்று வைத்துக் கொண்டு இப்னு ஹஜர் இருந்தால் கூட இன்னும் சிறப்பாகி விடுகிறது உங்க கருத்துப்படி. அவர் நல்லவரா நினைக்கக்கூடிய இப்னு ஹஜருக்கு கூட இந்த ஹதீஸ் மௌகூஃப்னு தெரியுது. நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா, அவர் பல குறைகளை எடுத்து போடுறாரு, சில குறைகளுக்கு மறுப்பு சொல்றாரு. இன்னொன்னு விளைக்கணும், இந்த தகதீபுங்கிற நூல் மாதிரி விமர்சன நூல்கள் இருக்குது, அது எல்லாமே பலருடைய தகவல் எடுத்து போடுற நூல் தான். இப்னு ஹஜர் அவங்க காலத்துல வாழ்ந்தாரு. இப்னு ஹஜர் அந்த அறிவிப்பாளர்கள் காலத்துல வாழ்ந்தவர் இல்ல. இப்னு ஹஜர் சொன்னாரு, அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, அகமது சொன்னாரு, சூபா சொன்னாரு. இப்படித்தான் இந்த கிதாப் முழுசுமே இருக்கு. மத்தவங்க சொல்லதான் எடுத்து போடுவார். அதான் இந்த கிதாபுடைய வேலையை. சில இடங்கள்ல தப்புன்னு இவருக்கு படக்கூடிய இடங்கள்ல சிவர் கவுண்டர் கொடுப்பாரு. மத்ததை பேசாம சொன்ன தகவலை போட்டு போயிருவார். அந்த அடிப்படையில் இப்னு ஹஜரே சொல்ல மாட்டார். இப்னு ஹஜர் என்ன பக்கத்து வீட்டுக்காரர் ஆசிம் எப்படி சொல்லுவார் அவரு? இப்னு ஹஜர் எதை சொல்வார் என்று கேட்டால், அவரை பற்றி சொன்ன விமர்சனங்களை தொகுத்து தருவார். தொகுத்து தரும் பொழுது இப்னு அதி என்பவருடைய விமர்சனத்தையும் இப்னு ஹிப்பானுடைய விமர்சனத்தையும் இவரை ஆசிமை பற்றிய விமர்சனத்தில் கடைசியாக போட்டுவிட்டு அதுக்கு மறுப்பு இல்லாமல் விட்டிருக்கிறார். அதுக்கு முந்தி இந்த 16 ரக்காத்து விமர்சனம் வரும் பொழுது அதுக்கு மறுப்பு கொடுத்தார். இந்த விமர்சனத்தை போட்டுவிட்டு மறுப்பு இல்லாமல் விட்டுட்டார் என்ற காரணத்தினால் நம்ம என்ன சொல்றோம்? அவருடைய பார்வையிலையும் இந்த விமர்சனத்துக்கு பதில் இல்லை, இப்னு ஹஜருடைய இதுல பதில் இல்லை, அவர் மறுக்கல அப்படின்னு சொல்றோம். ஒரு பேச்சுக்கு இப்னு அதியையும் அவர் மறுக்கிறார்னு வச்சுக்கிருவோம் உங்க வாதப்படி. அதே மாதிரி இப்னு ஹிப்பான் சொன்னதை மறுத்துதான் சொல்லியிருக்க, மறுத்தலாம் சொல்லல. அதுல வைத்துக் கொண்டாலும் அவரே நம்பகமானவர் என்று நினைத்த ஆசிமுடைய ஹதீஸை மௌகூஃப் என்று ஏன் சொல்கிறார்? இது ரசூலுல்லாஹ் சொன்னது இல்ல, இதுதான் கரெக்ட் என்று ஏன் சொல்கிறார்? இப்ப அவர் சொன்னபடி நான் இன்னொரு விமர்சனத்தையும் வச்சேன். இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அபூதாவூத் அவர்கள் சொல்ற காரணம் வேற. மௌகூஃப்ங்கிற விஷயத்தை நிலைநாட்டிடுறாரு. ஆனா அவர் காரணம் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இதுல வந்து இந்த ஜரீருங்கிறவர் இடையில குழப்பிட்டாரு. எப்படி குழப்பிட்டாருன்னு கேட்டா அது அழகா விளக்குறார். அபூதாவூதிலே விளக்குறார். நானா இதை சொல்லல, அபூதாவூத் இதை விளக்குறார். எப்படி விளக்குறாரு? மற்ற அறிஞர்கள் அதை வழிமொழிகிறாங்க. அதாவது அலியிடம் இருந்து 2 பேர் கேட்டதா வருதுல, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்ல, அலி சொன்னதாக ஹாரிசுல் அவர் என்பவரும் அறிவிக்கிறாரு, அலி சொன்னதாக ஆசிம் என்பவரும் அறிவிக்கிறார்னு சொன்னேன். இந்த ஹாரிஸ் அறிவிக்கிறது அது தனி ரூட். எப்படி ஹாரிஸ் அறிவிக்கிற அறிவிப்பெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஹாரிஸ் அலி ரசூலுல்லாஹ் வருது. எல்லாம் கவனிக்கிறேன். அலியிடமிருந்து அறிவிக்கிறாங்கல்ல, அலியிடமிருந்து அறிவிக்கிறதுல ஹாரிஸ் அறிவிக்கிறாரு அலிட்ட இருந்து. அந்த ஹாரிஸ் தேர்ந்து அறிவிக்கிறாரு பிந்தி வரக்கூடிய இப்னு ஜரீர் இப்னு ஹுப்னா அறிவிக்கிறாங்க அபூ இஸ்ஹாக்லாம். இப்ப இந்த ஹாரிஸ் அறிவிக்கிற ஹதீஸ் எப்படி வருதுன்னு கேட்டா, ஹாரிஸ் சொன்னார், அலி சொன்னதாக, அலி சொன்னார், ரசூலுல்லாஹ் சொன்னதாக அப்படின்னு அறிவிக்கிறாரு ஹாரிஸ். ஆசிம் என்ன அறிவித்திருக்கிறார் சொன்னா, அலி சொன்னார் அறிவித்திருக்கிறார். அபூதாவூத் சொல்றாரு, இத அறிவிக்கிறார். இந்த ஜரீர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா, ஹாரிஸ் தான் ரசூலுல்லாஹ் சொன்னதா சொல்றாரு, ஆனால் அவர் வந்து பொய்யர். நல்லா கவனிக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஹாரிஸ் அறிவிக்கிறார்ல, ஹாரிஸ் பொய்யர் என்பதை அவங்கள ஒத்துக்கிட்டாங்க, பெரும் பொய்யர், அதுல விமர்சனத்துக்கு வரமாட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னதாக அறிவிச்சவர் வந்து ஹாரிஸ்ங்கிற பெரும் பொய்யர், ஆசிம் அறிவிக்கிறவர் வந்து அலி சொன்னதாக அறிவிக்கிறார். இந்த ஜரீருங்கிறவர் என்ன பண்ணிவிட்டாருன்னு கேட்டா,
ஆசிமும் ஹாரிஸும் அறிவித்தார்கள் இணைத்து ரசூல்லா வரைக்கும் கொண்டு போயிட்டார். ரசூல்லா வரைக்கும் கொண்டு போனதாக வரக்கூடிய அறிவிப்புல இவர் தப்பு செய்து விட்டார், ஜரீர் தப்பு செய்து விட்டார். இத ஜரீர் தப்பு செய்து விட்டார் அபுதாபி மட்டும் சொல்லல, ஜரீர் இருந்து கேட்ட மாணவர் இப்னு வஹ்பும் சொல்றாரு. இப்னு வஹ்பும் சொல்றாரு ஜரீர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா ரெண்டு அறிவிப்பை குழப்பிட்டாரு. அறிவிப்பு எப்படி என்று சொன்னால் ஹாரிஸ் அலி ரசூலுல்லா ஒரு அறிவிப்பு, ஆசிமு அலி ஒரு அறிவிப்பு, ரசூலுல்லா இல்ல. இப்படித்தான் இரண்டு அறிவிப்பு இருந்தது. இவர் தனித்தனியாக அறிவிக்கிறதுக்கு பதிலாக அதுல ரசூலுல்லா இருக்கிறதுனால இதுலயே ஒன்னாந்து சேர்த்துட்டாரு. ஹாரிஸும் சொன்னார்கள், ஆசிமும் சொன்னார்கள், அலி சொன்னார்கள், ரசூலுல்லா சொன்னார்கள். இப்ப என்னவாயிரும் கேட்டா இதையும் ரசூலுல்லா அந்த ஆசிமுடைய அறிவிப்புலையும் ரசூலுல்லா வந்தாங்கிற மாதிரி கருத்துல வந்துரும் என்கிற ஒரு அடிப்படையில ஜரீர்ட்ட இருந்து கேட்ட இப்னு வஹப் விளக்கம் கொடுக்கிறார். இந்த விளக்கத்தை வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் ஹாரிஸ் என்பவர் அறிவிப்புல தான் ரசூலுல்லா வர்றாங்க. ஆனா ஹாரிஸ் பொய்யர். ரெண்டு அறிவிப்பு வருது. ஒரு அறிவிப்பு அலியோட நின்று விடுகிறது, ஒரு அறிவிப்பு ரசூலுல்லா வரைக்கும் போகிறது. சரியானதா இல்ல. ஹாரிஸ் அறிவிக்கிற அறிவிப்பு ரசூலுல்லா சொன்னாங்கிற வரைக்கும் போகுது. ஆனா ஹாரிஸ் பொய்யரா இருக்கிறார, பொய்யருங்கிற காரணத்தினால அந்த அறிவிப்பு அடிபட்டு போயிரும். ஆசிம் அறிவிக்கிற ஹதீஸ் அலியோட நின்றதுனால அது மௌகூஃப் ஆயிரும். இத ஜரீர் தான் குழப்பி விட்டார் என்று அபூதாவுது சொல்றாங்க, இப்னு வஹப் சொல்றாங்க, இன்னும் பல பேர் நமக்கு சொல்றாங்க. ஆக இந்த ஹதீஸ் மௌகூஃப் பாயிண்ட் அதான் நமக்கு வழங்குதா. நீங்க சொல்றபடி இப்னு ஹஜர் அவரை தூக்குனார்னு வச்சுக்கிறங்க, அவரை பாராட்டினார்னு வச்சுக்கிறங்க. அபூதாவுது அவர் வேற ரீசன்ல வர்றாரு. அபூதாவுது இப்னு வஹப் என்ன எதுல வர்றாங்கன்னு கேட்டா இந்த ஒரு காரணத்தினால ஆக கடைசியில் இந்த ஹதீஸை ஏத்துக்கிற கூடாது என்பதுல எல்லாரும் தெளிவா இருக்கிறாங்க. இது ரசூலுல்லா சம்பந்தப்பட்டது இல்ல. ஹாரிஸ் வந்தா அது பொய், இவர் வந்தா மௌகூஃப். ஹாரிஸ் வந்தா ஹதீஸை பொய், ஆசிம் வந்தா அது ரசூலுல்லா சம்பந்தப்படல. இந்த டாபிக் தான் முக்கியமானது. இந்த டாபிக் அது மௌகூஃப் இல்ல, மர்ஃபூ தான் என்பதை நிலைநாட்டணும். மர்ஃபூ இல்லன்னு ஆயிடுச்சுன்னு சொன்னா மர்ஃபூ இல்ல அதை எப்படி ஆதாரமா வைப்பீங்க? ரசூலுல்லா சொன்னார்கள் என்பதுல ஆசிம் குழப்பல. உங்க கருத்துல உள்ளவரே சொல்றாரு, இப்னு ஹஜர் உங்க கருத்துல இருக்கிறான்னு வச்சு கொண்டால் கூட அவர் சொல்றாரு இது மௌகூஃப், இது ரசூலுல்லா சொன்னது இல்ல. அப்ப முடிஞ்சு வச்சா கதை. அப்ப இன்னும் சொல்ல போனால் அபூதாவுது சொல்லக்கூடியது இன்னொரு வகையில வலுப்படுத்துது. என்ன வலுப்படுத்துது? இந்த ஜரீரை விட, ஜரீர் தானே குழப்பறாருங்கிறோம், ஜரீரை விட மத்தவங்க அறிவிப்புல எல்லாம் அங்க போய் நிக்குத. இதே ஆசிம் மொழியா போகும்போது, இதே ஆசிம் மொழியா போகும்பொழுது எங்க நின்றது? அலியோட நின்றது, ரசூலுல்லா வரைக்கும் போகல. இந்த கிரவுண்ட்ல வந்துகிட்டு சில அறிஞர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா இது மௌகூஃப் என்று நிறுவுகிறார்கள், ரசூலுல்லா சொன்னது இல்ல. அப்போ உங்களுடைய கடமை என்னன்னு கேட்டா இந்த அறிஞர்கள் இதை ஆய்வு செய்து சொல்லி இருக்கிற இந்த கருத்துக்கு உங்களுடைய மறுப்பு என்ன? இது மௌகூஃபா மௌகூஃப் இல்லையா? இதுதான் டாபிக். ரசூலுல்லா சொல்லலே எந்த இப்னு ஹஜர்ங்கறீங்க, அவர் ஹதீஸ மௌகூஃப் பண்றாரு. அதை விட்டு ஹதீஸ் தான் நமக்கு பிரச்சனை. ஆளை விட எது பிரச்சனை? ஹதீஸ். ஹதீஸ் வச்சு தான் நிலைநாட்ட போறோம். எதை வச்சு சொல்றீங்களா? ஹதீஸ் மௌகூஃப் பண்ணிட்டாரு. ஆசிம் நல்லவர் சொன்னாருங்கிறீங்க, நல்லவர் அறிவிக்கிற ஹதீஸ் மௌகூஃப் பண்ணிட்டாரு. ஹதீஸ் மௌகூஃபுக்கு என்ன சொல்றீங்க? அதானே, அதை வச்சு தானே வாதம் பண்ணணும். ஹதீஸ் மௌகூஃப் இல்லைண்டா மௌகூஃப் ஆயிரும்போது எப்படி அது தலீல் ஆகும்? மௌகூஃப்னா ரசூலுல்லா சொல்லல, ரசூலுல்லா சொல்லலைங்கிற ஒரு செய்தி ஒரு தலீலா? அந்த அடிப்படையில் விவாதம் பண்ண வந்திருக்கிறோமா? அதனால் நீங்கள் நிரூபிக்க வேண்டியது இந்த ஹதீஸ் மர்ஃபூ என்பதை நிரூபியுங்கள். மர்ஃபூ நிரூபிக்கவில்லை என்று சொன்னால், ரசூலுல்லா சொன்னாலும் நிரூபிக்கல என்று சொன்னா அதை இங்க சபையில் நீங்க எடுத்து வைக்க கூடாது. ரசூல் ஆதாரப்படி ஒப்பந்தப்படி மர்ஃபூவான ஹதீஸை தான் நீங்க எடுத்து வைக்கணும். அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வளவு நேரம் பேசினாங்க, அறிவிப்பாளர் சம்பந்தப்பட்டதெல்லாம் உங்களுக்கு நிறைய புரிஞ்சிருக்காது. ஹாரிஸ் ஜரீர் முத ஆசிமிட்டு இருந்தா குழப்பம் சொன்னாங்க. யார்கிட்ட? ஆசிமிடம் இருந்தா குழப்பம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாங்க. இன்னும் அதவே நம்ம டிக்ளேர் செய்யல. குழப்பம் அங்கதான் ஏற்பட்டுச்சா இல்லையாங்கிறத இன்னும் டிக்ளேர் செய்யல. அதை தாண்டி எங்க போயிட்டாங்க அப்படின்னா, இல்ல ஜரீர் தான் குழப்பி இருக்கிறாரு அப்படின்னு. அது ஒரு தனி டாபிக். அதை நாம என்ன செய்வோம் அப்படின்னா, ஜரீருடைய பார்த்து வரும் பாருங்க. ஏதோ ஒவ்வொரு அறிவிப்பாளரை பற்றி ஆய்வு செய்யும் பொழுது ஒவ்வொன்னா கையில் எடுப்போம். ஒரே நேரத்தில் ஜரீர் ஆசிம் அதுன்னு போட்டா பாக்குறவங்களுக்கும் புரியாது, கேட்கறவங்களுக்கும் புரியாது. ஒரு விஷயம், அந்த டாபிக்கை நம்ம முடிச்சுக்கிடுவோம். முடிச்சுக்கிட்டு அடுத்து யார் குழப்பம் செய்வது,
ஜரீரா அது வேற யார்? அதை அடுத்து நம்ம பேசுவோம். அதுவல்ல இப்ப பிரச்சனை. குழப்பம் வந்து ஆசிமிடமிருந்து ஏற்பட்டது. ஃபாஹிஷுல் கதைன்னு சொன்னீங்களா, அதுக்கு சான்றுகள் வைக்க வேண்டுமே தவிர ஜரீர் குழப்பி இருக்கிறாருன்னு சொல்றீங்களா, அதான் நம்ம கேட்டோம். ஜரீர் குழப்பினாரா இல்லையான்னு கேட்டோம். அந்த டாபிக் நம்ம தொடவே இல்லை. இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடுவோம். அடுத்து ஒரு புதிய ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். ஹதீஸை வைத்துத்தான் சட்டத்தை நாம முடிவோம். அதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்குதா? நான் ஹதீஸ் இல்லாததை கொண்டுலாம் சட்டத்தை முடிவு செய்யணும் சொன்னா? இப்ப மர்ஃபூ மௌகூஃபான ஹதீஸை கொண்டுதான் சட்டத்தை முடிவு செஞ்சிருக்கிறேன் நான் சொன்னா? இது வந்து மௌகூஃபான ஹதீஸ் தான். மௌகூஃபான ஹதீஸா இருந்தாலும் இதை கொண்டுதான் அமல் செய்ய வேண்டும், இதைத்தான் கடைபிடிக்கணும் நான் சொன்னா? நான் மர்ஃபூன்னு தானே வாதிக்கிறேன். நீங்க எல்லாம் சொல்லணும் இது மர்ஃபூ அல்ல மௌகூஃப். அதற்குரிய காரணத்தை நீங்க எடுத்து வைக்கணும். அதை விட்டு போட்டு ஹதீஸுக்கு எப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க? ஹதீஸை ஜட்ஜ்மெண்ட் பண்றது எப்ப? எடுத்த உடனே ஹதீஸை ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவாங்களா? இந்த ஹதீஸ் வந்து மௌகூஃப், இந்த ஹதீஸ் வந்து மர்ஃபூ முடிச்சிருவாங்களா? எங்க இருந்து ஆரம்பம்? அறிவிப்பாளர் பற்றி எல்லாம் பிரச்சனை இல்ல, ஹதீஸ் தான் நமக்கு. ஹதீஸ் மௌகூஃப் வச்சா இப்னு ஹஜர் நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இப்னு ஹஜர் எல்லாம் இதை மௌகூஃப் என்று தான் சொல்கிறார்கள். அதனால நீங்களும் அதை மௌகூஃப் என்று ஏத்துக்குங்க. நமக்கு சொல்றாங்க ஏத்துக்குங்க. அப்ப நீங்க என்ன பதில்? மர்ஃபூ என்று நிறுவீங்க. மர்ஃபூ தான் நான் நிரூபிச்சிருக்கிறேன். அலி அவர்கள் மூலமாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மூலமாக அலி சொன்ன செய்தியை ஆசிம் என்று கேட்டார். கேட்டு அந்த வழியாக வந்துகிட்டு இருக்குது. மர்ஃபூ தானே நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். மௌகூஃப் என்று சொன்னா நானே? மௌகூஃப் என்று சொன்னா நீங்க பேசலாம். மௌகூஃப் பண்ணதெல்லாம் வச்சு நீங்க சட்டம் வைக்கிற அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரலையே இன்னும். பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டா பாயிண்ட் புரிஞ்சு பேசுங்க. மர்ஃபூஆன ஹதீஸ் என்று சொல்லித்தான் என் வாதத்தை இங்கே வைத்திருக்கிறேன். என்ன சொல்லல? அலியினுடைய சொல்லு என்று சொல்லி நான் வாதத்தை வைக்கல. எப்படி வாதத்தை வைத்திருக்கிறேன்னா இது ரசூலுல்லாஹ் சொன்னதுதான். அப்ப நீங்க என்ன சொல்லணும்? இது ரசூலுல்லாஹ் சொன்னது இல்லன்னு நிரூபிக்கணும். நிரூபிக்கிறதுக்கு என்னங்க சான்றுனா இப்னு ஹஜர் சொல்லிட்டார்ல மௌகூஃப்னு, அதை எடுத்துக்கங்கங்கறாங்க. அது எப்பங்க முடிவுக்கு வருவோம்? இப்னு ஹஜர் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டா அப்ப எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்களா? இப்னு ஹஜர் கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் எதுவாக இருக்கிறதோ எல்லா ஹதீஸ்களுக்கும் அவங்க அறிவிப்பாளர் பற்றிலாம் சொல்லாம சில ஹதீஸ்களை வந்து ஆதாரமானதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அறிவிப்பாளர்லாம் நீங்க பார்க்காதீங்க. இப்னு ஹஜர் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காருல்ல, ஆதாரம்னு சொல்லி இருக்கிறார்ல, அதை நீங்க எடுத்துக்கங்க. அப்ப நீங்க வாதிப்பீர்களா? அதை நீங்க தெளிவுபடுத்துங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப பேச்சு வந்து என்ன அப்படின்னு கேட்டா ஒரு ஹதீஸை மௌகூஃப் என்று முடிவு செய்வது, ஒரு ஹதீஸை மர்ஃபூ என்று முடிவு செய்வது, ஒரு ஹதீஸை ஆதாரபூர்வமான என்று முடிவு செய்வது, ஒரு ஹதீஸை பலவீனமானது என்று முடிவு செய்வது, ஒரு ஹதீஸை தள்ளப்பட வேண்டியது என்று முடிவு செய்வது, இதுவெல்லாம் எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்றால் அறிவிப்பாளர்களை பற்றிய தகவலின் அடிப்படையில் தான் முடிவு செய்யணும். அறிவிப்பாளர் நல்லவரா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்றாரு, அது சரியாக இருக்குமா, அவர் சொன்னது உண்மையாளரா, அவர் அல்ல பொய் சொல்லக்கூடியவரா என்ற அடிப்படையில் தான் ஹதீஸை முடிவு செய்ய வேண்டுமே தவிர அதையெல்லாம் விட்டுங்க. அதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. அதெல்லாம் வந்து குழப்பம் தான். அதை நம்ம கண்டுக்கிற வேண்டாம். இப்னு ஹஜர் வந்து மௌகூஃப்னு சொல்லிட்டாருங்க. நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இப்னு ஹஜரே மௌகூஃப் என்று சொன்னா இந்த மௌகூஃப் என்று சொன்ன இந்த ஹதீஸின் அடிப்படையில் அவர் சொல்லக்கூடிய கருத்தை நீங்க ஒத்துக்குவீங்களா? அவர் தீர்ப்பு என்ன சொல்றாங்க ஒத்துக்குவீங்களா? அப்படி ஒத்துக்கொள்வீர்கள் என்ன சொன்னா நான் அதை சொல்றேன். நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு கேட்டா அந்த பாயிண்ட் புரியணும். என்ன இன்னொரு செய்தியும் சொன்னாங்க. என்ன அப்படின்னு கேட்டா நம்ம இப்னு ஹஜர் அவர்கள் இந்த ஆசிமி பற்றி விமர்சனத்தை எடுத்து எழுதும் பொழுது கடைசியாக யாரை பற்றி இப்னு அதி சொன்ன தகவலை சொல்லுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம சொன்னதை ஒத்துக்கிட்டாங்க. முன்னால என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டா இப்னு ஹஜரே சொல்லி இருக்கிறார். எப்படி நம்ம எடுத்து காட்டியதா அரபியம் யாருக்கா தெரியுமா உங்களுக்கு? நம்ம எடுத்து சொல்லலன்னு வைங்க, இந்த உண்மை உங்களுக்கு வெளிச்சத்துக்கு வருமா? நிச்சயமாக வராது. ஜக்காத்து சம்பந்தமான மேட்டர்கள்ல இப்ப நாம எப்படி எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோமோ, மறைக்கப்பட்ட உண்மைகள், மறைந்து கொண்டிருந்த உண்மைகளை நம்ம எப்படி எடுத்து வச்சிருக்கிறோமோ அப்ப இப்ப வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. அதாவது இப்னு ஹஜருடைய கூற்றாகத்தான் முன்னால சொன்னாங்க. நாம சொன்ன இப்னு ஹஜருடைய கூற்றல்ல, இப்னு அதியினுடைய கூற்றைத்தான் இங்கே எடுத்து எழுதுகிறார் என்று சொன்ன உடனே ஆமா இப்னு அதியினுடைய கூற்றுதான் என்று ஒத்துக்கொண்டார்கள். ஒத்துக்கொண்டதற்கு பிறகும் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டவில்லை என்று சொல்வார்களே, அந்த ரீதியில ஒரு பதில் சொல்றாங்க. அப்ப எடுத்து அவர் இப்னு ஹஜர் எழுதுறாரு, எழுதிட்டு இதுக்கு மறுப்பு சொல்லாம போறாருல. இப்னு ஹஜர் எழுதுறாரு, அவர் மறுப்பு சொல்லாம போறாருல. அவருடைய பணி என்ன அப்படின்னு கேட்டா, யாருடைய பணி? இப்னு ஹஜருடைய பணி என்ன அப்படின்னா, யாரெல்லாம் சொல்லி இருக்கின்றார்களோ அந்த தகவலை சேகரித்து கொடுக்கக்கூடியதுதான் அவருடைய பணி. ஏதாவது ஒன்று ரெண்டு இடத்துல வந்து
இந்த அறிவிப்பாளர் பற்றிய இது சம்பந்தப்பட்ட சில செய்திகளை சொல்லுவாங்க. அதோட அவங்க பணி நின்று போய் விட்டது. அவங்க எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் செய்ய மாட்டாங்க. ஒரு சில இடத்துல மட்டும்தான் செய்வாங்க, மற்ற இடத்துல எல்லாம் என்ன செய்யறது இல்ல, செய்வதில்லை என்று அப்படி ஒரு செய்தியை என்ன செய்யறாங்க இங்க சொல்லி இருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த வாசக அமைப்பை நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னா இப்னு ஹஜர் பதில் தான் சொல்றாரு. என்ன சொல்லல, இப்னு அதியினுடைய கூற்றை எடுத்து எழுதிவிட்டு அதுக்கு பதில் சொல்லாம போல, பதில் சொல்லிட்டு தான் போறாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டா புரிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு எளிமையாக இருக்கிறது. உதாரணமா அப்துல்லா என்ற ஒரு மனிதர், இந்த மனிதரை பற்றி அப்துல் காதர் குறை சொல்றாரு. ரொம்ப மோசமான ஆளு, இவர் ஏத்துக்கிற கூடாது என்று குறைய சொல்றார். இதுக்கு காரணம் 1008 காரணத்தை சொல்லலாம். இப்ப மறுக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, இந்த அப்துல் காதர் இவரே ஆளு சரியில்லைப்பா, இவர் இப்படித்தான் பேசுவாரு, அதனால இதை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த அப்துல் காதர் சொன்ன தகவல் இருக்குல்ல அதை இவரும் ஏத்துக்கிட்டாருப்பா, இவரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. யாரு? அப்துல் காதர் சொன்ன அந்த தகவலை அப்துல் ஜப்பாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. எப்ப அப்துல் காதர் சொன்ன தகவல் சரியில்லைன்னு ஆயிடுச்சோ அப்துல் ஜப்பாரும் குறை சொல்றது சரியில்லைன்னு ஆயிடும் என்று சொல்றாரு அந்த இடத்துல. புரியுதா? கொஞ்சம் ஆன விஷயம் தான். அதாவது உதாரணமா எண்ணெய வச்சுக்கீங்களேன், எண்ணெய ஒருத்தர் குறை சொல்றார், எண்ணெய் பற்றி தவறான செய்திகளை சொல்கிறார். அப்ப அந்த தவறான செய்திய என்ன செய்யறாருன்னா இன்னொருவரும் அதை பரப்புகிறார். இவரு மோசமானதான் என்னை பற்றி தவறான ஒரு செய்தியை சொன்னார்ல, அவர் என்ன காரணத்தை எடுத்து வைக்கிறாருன்னா இந்த மாதிரிலாம் பண்ணாரு, அப்படி எல்லாம் பண்ணாரு என்று இந்த காரணத்தை எடுத்து வைக்கிறாரு. இந்த காரணத்தை அடிச்சிட்டோம்னு சொன்னா இந்த கருத்தை யார் ஏற்றிருந்தார்களோ அதுக்கு அதான பதில. புரியுதா? புரியல? என்ன சொல்லக்குவா? அப்ப சரி சரி, இப்னு அதியினுடைய கூற்றுக்கு பதில் தான் சொல்றாரு. இப்னு அதியினுடைய கூற்றை எடுத்து வச்சுட்டு அவர் சொன்னதை ஒப்புக்கிட்டுலாம் போல. இவர் யாரு? அபூ இஸ்ஹாக் சொன்னதை எடுத்து சொல்றாருங்க. அபூ இஸ்ஹாக் என்ன செய்வாரு, ஒரு சார்பாக பேசக்கூடியவரு. அந்த கூற்று சரியில்லைங்கும் பொழுது இப்னு அதி சொல்லக்கூடிய கூற்று சரியில்லைன்னு தானே ஆகும். அதான பதில் தானே சொல்றாரு. பதில் சொல்வதை பதில் சொல்லவில்லை என்று சொல்கிறார்களே, நீங்க பாருங்கள். அடுத்த அன்புக்குரியவர்களே, நம்ம கேட்ட கேள்வி நம்ம திரும்பவும் கேட்கிறோம். என்ன திரும்பவும் கேட்கிறோம்? அதுக்கு பதில் இன்னும் பதில் வரல. என்ன கேள்வி கேட்டோம் அப்படின்னு கேட்டா, இப்ப சர்ச்சை என்ன, இந்த ஹதீஸ முடிவு செய்யறது மௌகூஃபா மர்ஃபூஆ, அதாவது அலி சொன்னார்களா அல்லது ரசூல் சொன்னதைத்தான் அலி சொன்னார்களா, இதுதான் இப்ப சர்ச்சை நடந்துகிட்டு இருக்குது. இந்த சர்ச்சையை முடிவு செய்யறதுக்கு தான் ஆசிமுடைய மேற்ற கையில தூக்கணும். அந்த பிரச்சனை இன்னும் முடியல. அதுலதான் திரும்ப அந்த கேள்வியை மீண்டும் புரியும்படி வைக்கிறேன். என்ன சொன்னாங்க அந்த சொன்னதை நினைவுபடுத்துறேன். ஆசிம் என்பவர் ஃபாஹிஷுல் கதஇ, தவறு செய்து விட்டு இருக்கிறார். ஃபாஹிஷுல் கதஇ ரொம்ப தவறு செய்யக்கூடியவர். ரதியுல் ஹிஃப்து, ரொம்ப மரண சக்தி குன்றியவர். அதனால அலி அவர்கள் சொன்ன அந்த கூற்றை யார் சொன்னதாக, ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்லிவிட்டார்கள். ஆனால் அலியிடம் கேட்ட மற்ற அறிவிப்பாளர்கள் இருக்காங்கல்ல, யாரு, இந்த ஆசிமை போன்று ஹாரிஸை போன்று இன்னும் சிலவர் கேட்டிருப்பாங்களே, யார்கிட்ட, அலிகிட்ட கேட்டிருக்கிறாங்களே, அவர்களெல்லாம் இந்த செய்தியை அலி சொன்னதாகத்தான் அறிவிக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு நிறைய லிஸ்ட் கொடுத்தாங்க. அந்த லிஸ்டுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நம்ம அவங்ககிட்ட தெளிவுபடுத்தினா அதை ஒப்புக்கிட்டாங்க, அதை ஒத்துக்கொண்டார்கள். அதனால திரும்ப அவங்கள்ட்ட கேட்கிறோம், ஆசிமை குறை சொல்லி ஆசிமின் மீது தவறை சொல்லிவிட்டு இவரை விட நம்பகமானவர்கள் அலியிடமிருந்து அறிவிப்பதாக நீங்க சொன்னீர்கள் அல்லவா, அலியிடமிருந்து இவரை விட நம்பகமான அறிவிப்பாளர்கள் யார் யார் அறிவிக்கிறார்கள் அந்த பட்டியலை முத கொடுங்க. அன்புள்ள சகோதரர்களே, இப்ப நம்ம ஒரு ஹதீஸை அதனுடைய தரத்தை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். இதுல முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க கவனத்தில் வைத்துக் கொண்டு இதை கிரகிக்க வேண்டும். ஒரு செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அறிவிக்கப்படும் செய்தியில பலவித விமர்சனங்கள் வருகிறது. ஒரு விமர்சனம் என்னன்னு கேட்டா, இந்த ஆசிம் என்பவர் அலி பெயரை பயன்படுத்தி நிறைய பாத்திலான ஹதீஸை அறிவித்திருக்கிறார். இத ஜவுசஜானியும் சொல்றாரு, மஜ்ரூஹின்ல சொல்றாங்க, முகுனில சொல்றாங்க, பல நூல்கள்ல இத இவர் மீது ஒரு ரிமார்க்காக சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ்லயும் அதே மாதிரி வருது, அலி ரலியல்லாஹு அன்ஹு பேரை பயன்படுத்தி தான் வருது. அப்ப இது இவர் அலி பேரை பயன்படுத்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லக்கூடியவர் என்று
அறிஞர்களால் அவர் விமர்சிக்கப்பட்டிருக்கிறார். அந்த விமர்சனத்தை அவங்க மறுக்கல. அதிகபட்சமா எதை மறுத்திருக்கிறாங்கன்னா, அந்த ஜவுதஜானி அவர் தசுபுல சொன்னாரு, ஒரு பக்க சார்புல அவர் சொன்னாரு அப்படிங்கிறது தான். இந்த ஒரு பக்க சார்பு மாதிரியான வாசகங்கள் எல்லாம் அது கண்டுபிடிக்க இயலாது, மனசுல உள்ளது. இது மாதிரி விஷயங்கள்ல தான் இப்னு ஹஜர் சொன்னால் விட்டுருங்கிறது. இது எந்த லாஜிக்கல்? ஒரு மனுஷன் ஒரு பக்க சார்பா சொல்றானா, அவனுக்கு பட்டதை சொல்றானான்னு இவர் போய் பார்த்தாரு. இந்த ஒரு பக்க சார்புன்னு சொல்வதற்கு யாராலையும் நிரூபிக்க இயலாது. அவர் கேட்கிற கேள்வியில அந்த கேள்வி தப்பா இருந்துச்சு. எந்த கேள்வி? அதாவது 16 ரக்காத்துன்னு இவர் அறிவிக்கிறாரு. ரசூலுல்லாஹ் 16 ரக்காத் தொழுதாங்கன்னு சொல்லி அலி வழியாக இவர் அறிவிக்கிறாரு. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாருக்கு தெரியாது, இவருக்கு தெரிஞ்சு போச்சோ? இந்த கிரவுண்ட்ல அவர் கேட்கும் பொழுது, இந்த கிரவுண்ட்ல லாஜிக் இல்லாததுனால இது ஒரு வாதம் கிடையாது, இந்த மாதிரி கேட்க கூடாது. அதனால அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா தஅஸ்ஸுப்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாரு. அவ்வளவு, அதுக்கு தான் மறுப்பு. அந்த ஹதீஸ் விஷயத்தில் அவர் கேட்ட கேள்விக்கு தான் மறுப்பு இருக்கிறது. இப்னு அதி சொல்றது வேற. அந்த 16 ஜகாத்துக்கு சொல்லவே இல்லை. இப்னு அதி சொல்வது அவரை பலவீனப்படுத்துற விஷயத்துல தான் அவர் அவரோட ஒத்து போறாரு தவிர, அவர் சொல்ற காரணமே வேற. அவர் என்ன காரணம் சொல்றாரு? அலி பேரை பயன்படுத்தி நிறைய செய்வார் இவரு அப்படின்னு ஒரு கேரக்டர் மீது ஒரு டேமேஜை ஏற்படுத்துறார். இப்னு ஹிப்பானும் அதே மாதிரி டேமேஜ் ஏற்படுத்துறார், மஜ்ரூஹின்ல ஏற்படுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்கிறோம்? ஒரு ஹதீஸை நிறுவுவதாக இருந்தால் அதை சொல்பவர் விமர்சனத்திற்கு எது பற்றி பேசுகிறோமோ அந்த விஷயத்தில் விமர்சனமற்றவராக இருக்க வேண்டும். இவர் மீது உள்ள குறை என்ன? இவர் ரசூலுல்லாஹ் பேரை பயன்படுத்தி அறிவிக்கிறவர். ஆனா இது பொய்யருங்கிற ஒரு அந்தஸ்துல வரணும். ஆனால் இத அவங்க அறிஞர்கள் அவர் மௌகூபா சொன்னா சரின்னு சொல்லி இருக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னு கேட்டா, வேற வேற ஆளுக்கு அறிவிக்கிறதுனால அதை அலி சொன்னா ஒத்துக்கலாம். அவங்க சொன்னது இவருடைய அந்த மைனஸ இல்லைன்னு சொல்லிடல, இவருடைய பலவீனத்தை இல்லைன்னு சொல்லிடல. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மத்தவங்க அறிவிக்கிறத பாக்குறோம், அதுல எல்லாம் இவரு அலியோட நின்றுது, இவர் அறிவிக்க இதுல வருதுன்னு சொல்லிட்டு காரணம் காட்டி, அதனால இது மௌகூஃப்ங்கிறதா சரி அப்படிங்கறத சொல்றாங்க. இதுல இந்த ஹதீஸ்ல இந்த அறிவிப்பாளர் பேப்பர் தான் நம்மகிட்ட கொடுத்திருக்காங்க. இதுல உள்ளதான் விமர்சிச்சுட்டு இருக்கிறோம், எடுத்து வைக்கலாம் சொல்ல இயலாது. எங்க பொறுப்புல தான் விட்டுருக்காங்க. இத நான் ஜரீரை பத்தி நான் பேசவே இல்லையா அப்படிங்கிறாரு அவரு. நீங்க பேப்பரை கொடுத்து இதுல நீங்களே பாத்துக்கிறீங்கன்னு கொடுத்துட்டீங்க. இதுல உள்ளது நாங்க தான் பார்ப்போம். நீங்க பேப்பரை கேட்டா பேப்பர் கொடுத்தீங்க, நீங்க ஆர்குமெண்ட் எடுத்து வைக்கல. இதுல என்னென்ன குறை இருக்குதோ நான் எதை வேணாலும் சொல்லுவேன். அதுல ஒரு விஷயத்துல நீங்கள் ஒரு பிடிவாதம் பிடிப்பீர்களே, ஆனால் இன்னொரு விஷயத்தை கொண்டு நிறுவ முடியுமே, ஆனால் அடிஷனல் ஒண்ணு சேர்ப்போம். அது உள்ளதுதான். ஜரீர் விஷயத்தை நம்ம எதுக்கு சொல்றோம்? அதுவும் இதே ஹதீஸில் தான் ஜரீர் வர்றார். அறிவிப்பாளர் வரிசையில நீங்க தந்த பேப்பர்ல ஹத்தஸனா சுலைமான் பின் தாவூத் அல் மஹ்ரி அக்பரனா இப்னு வஹப் அக்பரனி ஜரீர் இப்னு ஹாசிம் அன் நபி சமாஹர் வேண்டியல அன் நபி இஸ்ஹாக் அன் ஆசிம் இப்னு லம்ரா வல் ஹாரிஸ் அல் அவர் அன் அலியின் இப்படின்னு வரக்கூடியதுல இதுல உள்ள அறிவிப்பாளர்களை எல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இதுல கோளாறு இருக்கிறது. என்ன கோளாறு இருக்குது? இந்த ஆசிம் என்பவர் அவர் ரசூலுல்லாஹ் பேரை பயன்படுத்தி அறிவிக்கிறவர் என்ற குற்றச்சாட்டுக்கு ஆளானவர். ஒரு ரிமார்க் முன்னாடிச்சா, இன்னொரு அடிஷனல் இரண்டாவது ரிமார்க் இது. இரண்டாவது ரிமார்க் என்னன்னு கேட்டா, ஆசிமை பத்தி அப்படி சொல்ல வேண்டாம். இன்னொரு ரிமார்க், வேற ஒருத்தவங்களுடைய ரிமார்க், ஆசிமை பத்தி அப்படி சொல்ல வேண்டாம், ஹதீஸ் மௌகூஃப் தான். நல்லா கவனிக்கணும். ஒரு சாராருடைய கருத்து என்ன? இவர் அலி பேரை பயன்படுத்தி ரசூலுல்லாஹ் சொன்னதை அறிவிக்கக்கூடியவர். இது அந்த குற்றச்சாட்டு அவர் மீது உண்டு. சில ஆளுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இவர் சொல்றபடி சில புகழ்ந்து சொன்ன அறிவிப்புகள் இருக்கும்ல, நல்லவர் போனவர், அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு அவங்க இதை ஏத்துக்கொள்ளாம, அவரை பலவீனப்படுத்துற விஷயங்களை ஏத்துக்கொள்ளாம அவங்க எந்த கிரவுண்ட்ல வர்றாங்கன்னு கேட்டா, சரி அந்த ஆசிம் நல்லவர் தான், ஆசிம் இதுல தப்பு செஞ்சிருக்க மாட்டார். ஆனால் அதுல எங்க தப்பு நடந்திருக்குன்னு கேட்டா, இது யார் சொல்றா? எந்த இப்னு ஜரீர்ட்ட இருந்து அறிவிக்கிறாரோ இப்னு வஹப்ங்கிறவர், இந்த வந்துச்சு பாருங்க, ஹத்தஸனா சுலைமான் பின் தாவூத் அக்பரனா இப்னு வஹப் அக்பரனா இப்னு ஜரீர். இந்த இப்னு ஜரீர் தேர்ந்து கேட்டவர் யாரு? இப்னு வஹப்ங்க மாணவர். இப்னு ஜரீர் இந்த ஹதீஸை சொல்லும் பொழுது அவர் தேர்ந்து கேட்டவர் யாரு? இப்னு வஹப். இந்த இப்னு வஹப்ங்கிறவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இதுல எங்க உஸ்தாது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க
அவர் சொல்றாரு. அதுக்கு அர்த்தம் இப்னு ஜரீர் சொல்றாருன்னா, இப்னு ஜரீர் இவருடைய உஸ்தாத். என்னுடைய உஸ்தாத் வந்து இதுல ஒரு ரிமார்க் தப்பு பண்ணிட்டாரு. என்ன தப்பு பண்ணிவிட்டாரு என்று கேட்டால், இந்த யாரிடத்துல 200 திர்ஹம் இருக்கிறதோ என்கிற இந்த ஹதீஸை 2 பேர் அறிவிக்கிறார்கள். அவர் சொல்றார், இப்னு வஹப் சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அலி கூற, அலி கூறியதாக ஹாரிஸ் கூற, இப்படி ஒரு செய்தி தனியாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த செய்தி அலி சொந்த கருத்தாக கூற, அவர் கூறியதாக ஆசிமும் கூற என்று இன்னொரு செய்தியும் இருக்கிறது. கவனி, இது யார் சொல்றா? மூணாவது ஆள் சொல்லல. இந்த அறிவிப்பாளர்ல சம்பந்தப்பட்டவர், ஆசிரியரை அறிந்தவர், அந்த நோட்ஸுகளை பார்த்தவர், அவற்றை கற்றவர், அவர் என்ன வகையில் இந்த பிரச்சனை வந்துச்சு என்பதை விளக்கும் போது சொல்றாரு, இது ஜரீர் குழப்பி விட்டு, எங்க உஸ்தாது குழப்பிட்டாங்க. இதுல அவர் சொல்றாரு, என்னுடைய உஸ்தாது குழப்பிட்டாங்க. என்னங்க குழப்பிட்டாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த ஹதீஸ் வந்து 2 ஹதீஸ், இது ஒரு ஹதீஸ் இல்ல அப்படி புரியுற சொல்றாங்க. இது ஒரு ஹதீஸ் இல்ல, இது 2 ஹதீஸ். என்ன 2 ஹதீஸ்? ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஹாரிஸ் அறிவிக்கிறாரு, அது ஒரு தனி ஹதீஸ். அலி சொன்னதாக ஆசிம் அறிவிக்கிறாரு, அது ஒரு தனி ஹதீஸ். இவர் என்ன பண்ணார்னா, எனக்கு ஆசிமும் சொன்னார் ஹாரிஸும் சொன்னார்னு சேர்த்துட்டார். ஆசிம் சொன்னார்னு சொல்லும் பொழுது அலியோட நிப்பாட்டணும், ஹாரிஸ் சொன்னார்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் வரைக்கும் போகணும். இவர் என்ன பண்ணிட்டாரு, எங்க உஸ்தாது இது 2ஐயும் கோர்த்து ஆசிமும் ஹாரிஸும் அலி வழியாக ரசூலுல்லாஹ் வழியாக. பாயிண்ட் வழங்குதா? இந்த இப்னு ஜரீர், அவர் ஜரீர் வந்து என்ன பண்றாருன்னு கேட்டா, 2 ஹதீஸா சொல்ல வேண்டிய தனித்தனியா சொல்லியிருக்கனத எப்படி சொல்லியிருக்கனே, ரசூலுல்லாஹ் சொன்னதாக அலி கூற, அலி கூறியதாக ஹாரிஸ் கூறினார் ஒரு ஹதீஸ். இது அலி சொந்த கருத்தாக கூற, அதை ஆசிம் கூறினார் இன்னொரு ஹதீஸ். இந்த 2ஐயும் பிரித்து சொல்வதற்கு பதிலாக எங்க உஸ்தாது பண்ண குழப்பம் என்ன பண்ணிவிட்டாரு, அது ஆசிமும் சொன்னாரு ஹாரிஸும் சொன்னாருன்னு சொல்லி, ஹாரிஸ்ல கடந்த ரசூலுல்லாஹ் இருக்கிறதுனால, அந்த சொல்லு இருந்ததுனால இங்கே உன்னை சேர்த்து விட்டாரு, குழப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி இப்னு வஹப் வந்து இத வந்து விமர்சனம் பண்றாங்க. அப்ப இதுல என்ன வருது, ஆசிம அவர் ரிமார்க் பண்ணல, தன்னுடைய உஸ்தாதே ரிமார்க் பண்றாரு. அப்ப எந்த வகையில் அவர் எப்படி பண்றாருன்னு கேட்டா, இதே செய்தி மற்ற வாலிகள் அறிவிக்கப்படும் பொழுதெல்லாம் ஹாரிஸ்ங்கிற ஆள் வரும்போது தான் ரசூலுல்லாஹ் வர்றாங்க, ஆசிம்ங்கிற ஆள் வரும்பொழுது ரசூலுல்லாஹ் வரல. ஆனா இந்த இவரை பத்தின விமர்சனம் ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா தான் இருக்கிறது. எதை ஏற்றுக்கொண்டாலும் இந்த ஹதீஸ் நிக்காது. அதாவது இவர் அலி பேர்ல விட்டு அடிக்கிறவருங்கிறது உண்மையா இருந்தா இது அடிபட்டுரும். ஏன்னா இவர் அலியோட நிறுத்திக்கிட்டார். இது சரியா இருந்தா அது அடிபட்டுரும். இந்த முரண்பாட்டுக்கு அதை எழுதினவங்க தான் பதில் சொல்லணும். 2 முரண் தான். அதாவது இவர் ஆசிம் வந்து அலியோட நிறுத்திக்கிட்டாரு அப்படின்னு இருக்குமையானால், இவர் போட்டு விட்டு அடிச்சாருங்கிற அந்த விமர்சனம் அடிபட்டு போயிடும். அந்த விமர்சனம் இல்லைன்னா இந்த விமர்சனம் நிக்கும். 2ல எந்த விமர்சனம், 2 முரண்பட்ட விமர்சனத்துல எது அடிபட்டாலும் எது நின்றாலும் ஹதீஸ் மௌகூஃபா தான் இருக்கும். எதுக்கு நான் இது 2ஐயும் சொல்றேன்னு கேட்டா, அதுல வந்து ஒரு முரண் 2 முரணா தான் இருக்குது, அதுல சந்தேகமே கிடையாது. அந்த முரணுக்கு நம்ம காரணம் கிடையாது, முரணை இருக்குது. அதாவது சிலர் சொல்றாங்க இவர் அலி பேரை பயன்படுத்தி ரசூலுல்லாஹ் பேரை பயன்படுத்திடுவாரு, சில பேர் சொல்றாங்க இல்ல கரெக்டா தான் அறிவிச்சிருக்கிறார், அலி வழியா தான் அறிவிச்சிருக்கிறாரு, அவர்கிட்ட தப்பு கிடையாது, அவருக்கு பிந்தி வந்த ஆளு குழப்பிட்டாங்க. ஆசிம் சரியா தான் சொன்னாரு, ஆசிம்கிட்ட இருந்து கேட்ட ஜரீர் என்ன பண்ணிவிட்டாரு, அது 2ஐயும் போட்டு ஆசிம் சரியா சொல்லி இருக்கும் பொழுது இவர் ஆசிமும் ஹாரிஸும் சேர்த்து குழப்பிட்டாருங்கிறார். இதுல நம்ம முரணா இருக்கிறதுனால 2ஐயுமே நிறுவ இயலாது. அவர் கேட்ட மாதிரி இது வந்து அது முரணாகி போயிருங்க, அது வந்தா இது முரணாகி போயிடும். 2ல எது ஒண்ணு நின்றாலும் அது இல்லங்கிறீங்களா, ஆசிம் நல்லவரா, அவர் ரசூலுல்லாஹ் பேர்ல இது கட்டவே மாட்டாரா, அப்ப அந்த அறிஞர்கள் தப்பா சொல்லிட்டாங்களா, சரி இந்த அவர் இவர் தப்பு பண்ணிருக்காரு. இப்ப ஆக கடைசியில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஹதீஸ் வந்து ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒன்னு ஆசிம் குழப்பிட்டாரு,